தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய அருமை தோழர் கணேஷ் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். ஏற்கனவே நடத்தப்பட்ட பாடத்தினுடைய தொடர்ச்சி. அனைவரும் மிக உன்னிப்பாக பாடத்தினை கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது நம்முடைய வகுப்பினை அருமை தோழர் கணேஷ் அவர்கள் நடத்துவார்கள். கணேஷ், நீங்க ஆஸ் யூஷுவல் நடத்துங்க. கணேஷ், நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம இன்னைக்கு ஐடி மாடர்னிசஸோட இந்த 2026 வருஷத்துல 2வது கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ போன வாரம் இதே செவ்வாய்க்கிழமை நடந்த கிளாஸ்ல நாம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ப்ராஜெக்ட் ஏரோ அப்படின்னா என்ன, அது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, ஸோ அதுல என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு கிளாஸாவே ஒரு 1 hour அப்படிங்கிறத பார்த்தோம். அது முடிச்சுட்டு ஃபைனலா ஒரு 10 minutes எக்ஸ்பான்ஷன் அந்த அப்ரிவியேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த கிளாஸோடைய ஸ்டார்டிங்க்கு முன்னாடி அந்த கிளாஸோட கண்டினியூட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாம தெரிஞ்சதை ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இப்போ நான் கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ப்ராஜெக்ட் ஏரோ அப்படின்றது எந்த மாசம் எந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு கொண்டு வந்தாங்க? வித் மந்தோட வேணும். ஓகே, நான் பேர் படிக்கிறேன். சகி எம்எஸ்டிஎன். ஸோ இதில் இருக்கிற பேர் தான் சொல்ல முடியும். எல்லாரும் மோஸ்ட்லி உங்க பேர் இதில் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆரம்ப காலத்தில் யாரோ ஒரு ஃபேனாக இருந்திருப்பீங்க, அதெல்லாம் வச்சுருந்துருப்பீங்க, வித்தியாசமான பேரெல்லாம் அதுதான் இங்கே படிக்கிற மாதிரி இருக்கும். கலைவாணி கரெக்டாக சொல்லிக்கிறாங்க, சுபா, நந்தினி, வெடியப்பன், சதீஷ்குமார், சாரதா, சாரா, கல்பனா, வெறும் 28 மட்டும் போட்டிருக்கீங்க. அது என்ன ராதிகா, நித்யா, திலீப், ரவி, ரம்யா. ஓகே, வெரி குட். நந்தினி, சாந்தி, ஸ்விசா, அழகு பாண்டி, ராகவேந்தர், மணிகண்டன். வெரி குட். எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே அங்க சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்ட். ஏப்ரல் 2008. ஓகே, நோட் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் அதை பார்த்து கூட சொல்லலாம். ஸோ மைண்ட்ல வச்சுதான் சொல்லணுங்கிற அவசியம்லாம் எதுவும் இல்லை. 4 ஆப்ஷன் கொடுக்க போறாங்க. 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் எடுத்து தூக்கி ஆன்சர் பண்ண போறோம். ஓகே, அதனால எது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா போதும். ஓகே, வெரி குட். குட், எல்லாருமே கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் சொல்லாதவங்க தெரியல, டைப் பண்ண தெரியலன்னு எடுத்துக்கலாம், இல்லை தேடிட்டுக்கிறீங்கன்னு எடுத்துக்கணும். ஓகே, குட். ஸோ அடுத்த கொஸ்டின், 2வது கொஸ்டின் என்னன்னா, ஹவு மெனி சிலோஸ் ஆர் செக்மெண்ட்ஸ் இன் ப்ராஜெக்ட் ஏரோ? ப்ராஜெக்ட் ஏரோல மொத்தம் எத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம படிச்சோம். சொகி எம்எஸ்டிஎன், நந்தினி, சதீஷ்குமார், மோகன்ராஜ், சுப்பிரமணியன், கலைவாணி, ராகவேந்திரி, மணிகண்டன், சுபா, ஆண்ட்ரேஸ், சேரல. ஓகே, ஸோ இதுவுமே எல்லாருமே நம்ம ஒரு 5-10 பேர் மட்டும் படிப்போம். எவ்வளோ ஃபாஸ்ட் ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 10 பேர் படிக்கலாம். ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி நம்ம பேர் வந்திருக்கே சொல்றாங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. மோகன்ராஜ், கலைவாணி, ராகவேந்திரி, மணிகண்டன், சுபா, சிவசங்கரி, தேவராஜன், சாந்தி, ஸ்விசா, அகல்யா, ஓவியா, வெடியப்பன். ஓகே, வெரி குட். ஸோ சிலோஸ் அப்படின்னாலும் செக்மெண்ட் அப்படின்னாலும் ஒண்ணுதான். மொத்தம் 8 செக்மெண்ட்ஸ் அதுல நம்ம பார்த்தோம். வெரி குட். ஓகே, 3வது கொஸ்டின் என்னன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. செக்மெண்ட் மெயில் டெலிவரி அப்படிங்கிறது எந்த ஒரு இது கீழே வருது? அதாவது நான் 8 செக்மெண்ட் பார்த்தோம். அந்த 8 செக்மெண்ட் பாத்தீங்கன்னா 2 கேட்டகரியா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த மெயில் டெலிவரி அப்படிங்கிறது எந்த கேட்டகரி கீழே வருது? ஆப்ஷன் ஏ செட் த ஏ பின்னு சொன்னீங்கன்னா போதும், செட் த கோர் ரைட்டு. ஆப்ஷன் பி லுக் அண்ட் ஃபீல். 2 ஆப்ஷன் தான். மெயில் டெலிவரி அப்படிங்கிறது எது கீழே வருது? ஆப்ஷன் ஏ செட் த கோர் ரைட்டு, ஆப்ஷன் பி லுக் அண்ட் ஃபீல். மெயில் டெலிவரி அப்படிங்கிறது. ஓகே, சொன்னோன்னே ஆன்சர் டப்பு நிறைய பேர் போட்டாங்க. ஆன்சரு இதே ஆப்ஷன் சொல்றது முன்னாடியே செட் த கோர் ரைட். சதீஷ்குமார் சொல்லியிருக்கிறாங்க, கலைவாணி சொல்லியிருக்கீங்க, அழகு பாண்டி சொல்லியிருக்கிறீங்க, சாரதா, சரா, சுபா 33, மோகன்ராஜ், சுப்பிரமணியம், சகி எம்எஸ்டிஎன், ரவி, அம்னியா, கண்மணி, விஜயன், ஓவியாஜி, தேவராஜன். ஓகே, வெரி குட், நைஸ், குட், கரெக்ட் தான். ஸோ அது மெயில் டெலிவரி அப்படிங்கிறது செட் த கோர் ரைட் அப்படிங்கிறது கீழே வரும். ஓகே, இப்போ நான் கீழே படிக்கிற 5 ஆப்ஷன் இப்போ நான் படிப்பேன். இந்த 5 ஆப்ஷன்ல விச் ஒன் இஸ் கம்மிங்
அண்டர் லுக் அண்ட் ஃபீல். இப்போ நான் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி, இன்னு படிப்பேன். இதுல எது வந்து லுக் அண்ட் ஃபீல் கீழே வருது அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே, ஆப்ஷன் ஏ. மைக் ஆன் பண்ண வேண்டாம். சந்திரபாபு சந்திரா மைக் ஆன் பண்ணிக்கிறீங்க, நான் ஆஃப் பண்ணிட்டேன், மியூட் போட்டேன். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ, அதாவது லுக் அண்ட் ஃபீல் அப்படிங்கிற கேட்டகரி கீழே எந்த செக்மெண்ட் வருது? ஆப்ஷன் ஏ சேவிங்ஸ் பேங்க், ஆப்ஷன் பி ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல், ஆப்ஷன் சி மெயில் டெலிவரி, ஆப்ஷன் டி ஹியூமன் ரிசோர்ஸ், ஆப்ஷன் இ ரெமிட்டன்ஸ். திரும்ப ஆப்ஷன்ஸ் படிக்கிறேன். ஆப்ஷன் ஏ சேவிங்ஸ் பேங்க், ஆப்ஷன் பி ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல், ஆப்ஷன் சி மெயில் டெலிவரி, ஆப்ஷன் டி ஹியூமன் ரிசோர்ஸ், ஆப்ஷன் இ ரெமிட்டன்ஸ். ட்ரை பண்ணுங்க. ஓகே, கரெக்டான ஆன்சர் சொன்னாங்க. சகி, எம்எஸ்டிஎன், அழகு பாண்டி, சுபா, கலைவாணி, வெடியப்பன், மோகன்ராஜ் சுப்பிரமணியம், ராகவேந்திரி மணிகண்டன், சாரதா சரா, தேவராஜன், கலைவாணி, ரேவதி, நடராஜன் எம், சதீஷ்குமார், நந்தினி, தேவராஜன். ஸோ இப்போ ஆன்சர் பண்ணீங்க எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் தான். பி அண்ட் டி இல்லை, பி இல்லை. ஆக்சுவலி பி என்ன சொல்லியிருந்தோம்? பி ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல் வந்து நமக்கு செட் த கோர் ரேட்ல கீழே வரும், 4வது வரும், 4வது செக்மெண்டா வரும். ஓகே, பி கிடையாது. ஏன்னு சில பேர் சொல்லிக்கிறீங்க, ஏவும் கிடையாது. சி சொல்லிக்கிறீங்க, சியும் கிடையாது. ஸோ அதெல்லாம் எல்லாமே செட் த கோர் ரேட்டு கீழே தான். லுக் அண்ட் ஃபீல் கீழே வருது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மட்டும் தான் வரும், ஹெச்ஆர் அப்படிங்கிறது மட்டும் தான் வரும். ஓகே, வெரி குட். ஓகே, ஓகே, போதும், 4 கொஸ்டின் போதும். ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஐடி மாடர்னைசேஷன் 1.0. ஓகே, ஸோ போன கிளாஸ்ல நிறைய பேர் அட்டன் பண்ணிருக்க மாட்டீங்க. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. அதனால அதை மட்டும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 1 மினிட்ல வந்து நான் போன கிளாஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இருங்க, அதுக்கு முன்னாடி ஸ்கிரீன் ஷேரிங் கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த கிளாஸ் கொஞ்சம் பெருசு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐடி 1.0. 1 ஹவரில் நம்ம முடிக்கணும் அப்படின்னா ட்ரை பண்ணால் கொஞ்சம் வேகமாக போக தேவையில்லை. ஒருவேளை முடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சுக்கலாம். 1 மோர் கொஸ்டின் கேட்கணுமா? 1 மோர் கொஸ்டின் கேட்கணும்னா ரொம்ப அழகு பாண்டி ரொம்ப ஆசையாக கேட்குறாரு. ஸோ ஸ்க்ரீன் ஷேரிங் எடுத்து விட்டு தான் கேட்கணும். ஓகே, அவருக்காக இன்னொரு கொஸ்டின் மட்டும் கேட்டுடலாம். இது ஒன்றும் அதிகமா நம்ம கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி இருக்காது. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல கேட்குறேன். எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் 2008-2009 பிரைம் மினிஸ்டர் அவார்டு வந்து ப்ராஜெக்ட் ஏரோக்கு வந்து கொடுத்தாங்க. பிரைம் மினிஸ்டர் அவார்டு என்னன்னா எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் 2008-2009. இந்த அவார்டு எந்த வருஷத்துல கொடுத்தாங்க? 2008, 2009க்கான பிரைம் மினிஸ்டர்ஸ் அவார்டு வந்து கொடுத்தாங்க. அது எந்த வருடத்துக்கு கொடுத்தாங்க? ஆப்ஷன் ஏ 2008, ஆப்ஷன் பி 2009, ஆப்ஷன் சி 2010, ஆப்ஷன் டி 2011. 2008, 2009, 2010, 2011 எந்த வருஷம் கொடுத்தாங்க? மியூட் மட்டும் பண்ணாதீங்க. ஓகே, ஏப்ரல் 2021 கலைவாணி இல்லை, அது இல்லை. நந்தினி ரைட் ஆன்சர், தேவராஜன் ரைட் ஆன்சர், நித்யா ரைட் ஆன்சர், நித்யா திலீப், கலைவாணி ரைட் ஆன்சர், ஓவியா ரைட் ஆன்சர், சாரதி சரா, அழகு பாண்டி, சதீஷ் குமார் டேட்டோட போட்டிருக்கிறாரு. எக்ஸாக்ட்லி அந்த டேட்டா அப்படின்னு தெரியல. ஏப்ரல் 21, 2010. வெரி குட். ஓகே, பரவாயில்ல. 2010. ஓகே, 2010 அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன்சர். வெரி குட். ஓகே, போதும், கொஸ்டின்ஸ் போதும். அடுத்த செக்ஷன் இந்த 2011ல இப்போ நம்ம ஐடி மாடர்னைசேஷன் 1.0 பாக்குறதுல வேணா நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 10 கொஸ்டின்ஸ் அப்படி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து
விசிபிளா காட்டுற மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு எக்ஸாமுக்கு நிறைய டைம் இருக்கும்போது கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, வெரி குட். இப்போ நம்ம கிளாஸ் போயிடலாம். ஓகே, வெரி குட். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆன்சர் பண்ணதுக்கு. ஓகே, உங்க இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது தான் நாங்கள் கிளாஸ் எடுக்கிற எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் ஹீரோ 3 கேட்டகரியா நம்ம இதை பிரித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ ப்ராஜெக்ட் ஹீரோ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ஸோ ஐடி மாடர்னைசேஷன் 1.0 2012 அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி ஐடி 2012 அப்படின்னாவே அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஐடி மாடர்னைசேஷன் 2.0 அப்படிங்கிறத ஏபிடி 2.0 அப்படிங்கிறத ஒரு 3வது இதை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஹீரோவில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது சொல்லிடுறோம். ஸோ ப்ராஜெக்ட் ஹீரோ ஏப்ரல் 2008 ஆரம்பிச்சாங்க. அதுல 8 செக்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த 8 செக்மெண்ட் 2 கேட்டகரியா பிரிச்சிருந்தாங்க. செட் த கோர் ரைட் அப்படின்னு சொல்லியும் லுக் அண்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லியும் 2ஆ பிரிச்சிருந்தாங்க. அந்த 2 கேட்டகரியில ஒவ்வொரு கேட்டகரியிலும் 4 செக்மெண்ட் இருக்கு. ஸோ ஒன்னு மெயில் டெலிவரி, மேத்வுட் மில்லினியம், சாஃப்ட்வேர் பேர் மேத்வுட் மில்லினியம். ஓகே, ஸோ என்ன அதுல மெயின் அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சேம் டே டிஸ்பேட்ச் பண்ணணும். ஒரு ஆர்டிகல் புக்கிங் நடக்குது அப்படின்னா அன்னைக்கு டிஸ்பேட்ச் ஆகணும். ஒரு ஆர்டிகல் டெலிவரிக்கு ரிசீவ் ஆகுதுன்னா அன்னைக்கு டெலிவரி ஆகணும், அவ்வளவுதான். ஸோ இதான் அதோட மெயின் மோட்டோ அப்படின்னு இருந்துச்சு. அதே மாதிரி சேவிங்ஸ் பேங்க் அப்படிங்கிற சஞ்சய் போஸ்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம். இதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த டிரான்சாக்ஷன் டைமிங்கை ரெடியூஸ் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக ரொம்ப அப்நார்மலா இல்லாம கரெக்டா இதுக்குன்னா இவ்வளவு டைம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆல்ரெடி இருந்த டைமை குறைக்கணும் அப்படிங்கிறதா சேவிங்ஸ் பேங்க் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ரெமிட்டன்சஸ் அப்படிங்கிற இஎம்ஓ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மூலமா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஒரு மணி ஆர்டர் புக்கிங் நடக்குதுன்னு சொன்னா சேம் டே டிஸ்பேட்ச் ஆகணும். டிஸ்பேட்ச் மீன்ஸ் பழைய இடத்துல மணி ஆர்டர் ஃபார்மா போகும். இதுல டிஜிட்டலி அந்த மணி ஆர்டர் அந்த டேல டிஸ்பேட்ச் ஆயிரும் அந்த ஆஃபீஸ்ல இருந்து. ஸோ அந்த நெக்ஸ்ட் டே அந்த மணி ஆர்டர் அந்த எந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு டெஸ்டினேஷன் போஸ்ட் ஆஃபீஸ்ல அது ரிசீவ் ஆகணும். அந்த டெஸ்டினேஷன் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த ரிசீவ் ஆன அந்த மணி ஆர்டர் அந்த சேம் டேவே டெலிவரிக்கு அட்டெம்ட் பண்ணணும், பேமெண்ட் நடக்கணும் அப்படிங்கிறது அந்த ரெமிட்டன்ஸோடைய மோட்டோ. ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல் அப்படிங்கிறது ஆஃபீஸஸ்ல தேவையான ஃபார்ம்ஸ் ஒழுங்கா வச்சுக்கணும். ஸோ கிளீனா வச்சுக்கணும் ஆஃபீஸை. கஸ்டமருக்கு தேவையான கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது வருது, இல்லை அவங்களுடைய சஜஷன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது எல்லாமே எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஃபேவரா இந்த ஆஃபீஸ் நடத்தணும் அப்படிங்கிறது அந்த ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல் அப்படின்னு சொல்லி நம்ம 4 விஷயம் பார்த்தோம். அதே மாதிரி லுக் அண்ட் ஃபீல் அப்படிங்கிற கேட்டகரியில கீழே பாத்தீங்கன்னா 4 ஐட்டம்ஸ் இருக்கு. பிராண்டிங். ஸோ பிராண்டிங் நம்ம லோகோவோட கொஞ்சம் மாடர்னா மாத்தினது. நம்ம இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டினேன். ஸோ அந்த இமேஜ் லோகோஸ் பிராண்டிங் மாத்தினது, அந்த உள்ள பில்டிங்குள்ள எந்த மாதிரியான செட்டப் வச்சுக்கணும், பில்டிங்க்கு வெளியில எந்த மாதிரியான செட்டப் வச்சுக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம அதுல பார்த்தோம். அந்த செட்டப் எப்படி இருக்கணும், பிராண்டிங். ஸோ அது இந்தியா போஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சிம்பிள் கார்ட்னா இந்த இந்தியா போஸ்ட் அப்படின்னு தெரியணும். ஸோ ஆல் ஓவர் இந்தியா அல்லது வேர்ல்ட் லெவல்ல இந்த சிம்பிள்னா இந்த இந்தியா போஸ்ட் சேர்ந்தது அப்படின்னு சொல்றோம்னா அதுதான் நம்ம பிராண்டிங்னு சொல்லி சொல்றோம். ஸோ டெக்னாலஜி வைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் இப்போ இந்த செட் த கோர் ரைட் நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னா போதாது. அதுக்கு டெக்னிக்கலி என்ன மாதிரி நம்ம கொண்டு வரணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் இந்த சாஃப்ட்வேர் எல்லாம். ஸோ மேத்வுட் மில்லினியம், சஞ்சய் போஸ்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் எல்லாமே அதில் கொண்டு வந்தது. கம்ப்யூட்டர் கொடுத்தது, ஒவ்வொரு போஸ்ட் வச்சு கம்ப்யூட்டர் கொடுத்தது, அவங்களுக்கு தேவையான பிரிண்டர், ஸ்கேனர் எல்லாமே கொடுத்தது டெக்னாலஜி அப்படிங்கிறது கீழே வரும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டா பத்துமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இருக்கிற எல்லா ஸ்டாஃபையும் மாற்றி விட்டுட்டு எல்லா புது ஸ்டாஃபை எம்ப்ளாய்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா தேவையில்லை. ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியுமானா தேவையில்லை. அப்போ இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கு அந்த டெக்னாலஜியை சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு எப்படிலாம் சொல்லிக் கொடுக்கலாம்? ஸோ லோக்கல்ல இருந்த டபிள்யூடிசி, டிஎல்டிசி, பிடிசி எல்லாத்தையும் மூலயமாவும் அவங்க எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதா ஹியூமன் ரிசோர்சஸ். புதுசா எம்ப்ளாயிஸ் பிடிச்சிட்டு வரதில்லை. இருக்கிற எம்ப்ளாயிஸை ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஹீரோ அப்படிங்கிறது மூலயமா டெக்னிக்கலி நம்ம அவங்க எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணி கொண்டு வரது அப்படிங்கிறதா ஹியூமன் ரிசோர்சஸ் அப்படிங்கிறதுல பார்த்தோம். ஸோ அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுல என்னென்ன பார்த்தோம்னா, ஸோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கணும், உள்ளுக்குள்ள எப்படி இருக்கணும், அந்த கவுண்டர் செட்டப் எப்படி இருக்கணும், அந்த ஃப்ளோருக்கு எந்த கலர்ல இருக்கணும், வால் எந்த கலர்ல இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். ஸோ வெளியில அவுட் சைட்ல அந்த பில்டிங்கோட எட்ஜ் ரெட் கலர்ல இருக்கணும், மற்றெல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ வெளியே எந்த மாதிரி எல்லாம் ஸ்டாண்டில வச்சிருந்திருப்பாங்க, போஸ்ட் பாக்ஸ் ஸ்டாண்டி இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இதுல பார்த்தோம் நம்ம. ஸோ இதெல்லாமே வித் பிக்சரோட நான் காட்டியிருந்தேன். ஸோ இதுதான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தது. ஸோ இது என்ன மெயினா சொல்றாங்கன்னா, மேக் த போஸ்ட் ஆஃபீஸஸ் விண்டோ டு தி வேர்ல்ட் ஃபார் ஆம் ஆத்மி. ஒரு காமன் பப்ளிக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற உலகத்தை ஓப்பனா உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட இது. ஸோ சிங்கிள் விண்டோ ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இங்கே தான் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஸோ ஒரு கவுண்டர்ல போய் நிற்கிறாங்கன்னு சொன்னா எல்லா வேலையும் அந்த இடத்துல அவங்க முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒன் ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தோம்னு சொன்னா அவங்க நிறைய வேலையை அங்கே முடிச்சுட்டு போகணும்.
அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அப்படிங்கிற ஒரு மோட்டோவோட அதை கொண்டு வந்தாங்க இந்த ப்ராஜெக்ட் ஏரோ அப்படிங்கிறத. அப்புறம் வந்து 18,600 போஸ்ட் ஆஃபீஸஸ், 18,600 போஸ்ட் ஆஃபீஸ் வந்து செட் த கோர் ரைட் ஆர் பேஸ் 1ல கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 1736 போஸ்ட் ஆஃபீஸ் லுக் அண்ட் ஃபீல். ஸோ ஓவரால் இருக்கு 1,00,000 போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்குதுன்னா அதில் பிஓலாம் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23,000 24,000 போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எஸ்ஓஸ் வரும். அந்த 23,000 24,000 போஸ்ட் ஆஃபீஸ்ல 1736 போஸ்ட் ஆஃபீஸஸ் வந்து இந்தியா ஃபுல்லா மெயினா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஓன் பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஆஃபீஸஸ் எல்லாமே வந்து ப்ராஜெக்டர் ஆஃபீஸா மாத்தினாங்க. அந்த லுக் அண்ட் ஃபீலை வந்து மாத்தினாங்க. அப்படி எவ்வளவு மாத்தினாங்கன்னா 1736 போஸ்ட் ஆஃபீஸஸை மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஏரோ வந்து வரும்போது மினிஸ்டரா இருந்த ஜோதிராதித்ய சிந்தியா தான் இப்ப மினிஸ்டராகவும் கரண்ட்லி இருக்காரு. ஓகே, ஸோ அவர் தான் இதை வந்து ஃபுல் பிளட்ஜா வந்து இதை கொண்டு வந்தார் ப்ராஜெக்ட் ஏரோ அவரு மினிஸ்டரா இருக்கும்போது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து அவார்ட் கொடுத்தாங்க, இந்த பிரைம் மினிஸ்டர் அவார்ட் அப்படின்னு கொடுத்தாங்க. எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் 2008-2009 அப்படிங்கிற அவார்டை 2010ல வந்து இந்த ப்ராஜெக்ட் ஏரோ அப்படிங்கிறது கொடுத்தாங்க. ஓகே ஃபைன். ஸோ இதுதான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்த விஷயம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவரைய அடுத்த லெவல். ஸோ இது இப்படியே இருக்குமா? இப்போ வந்து என்னன்னா ஏன் வந்து ஐடி 1.0 தட் இஸ் ஐடி மாடர்னைசேஷன் 2012 அப்படிங்கிறதா அதோடைய பேரு. ஸோ ஐடி 2.0 அப்படின்னு வந்ததுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அது ஐடி 1.0 ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஐடி 1.0 அப்படின்லாம் வராது. எந்திரன் படம் வரும்போது எந்திரன் தான் வந்துச்சு, எந்திரன் 1.0 அப்படின்னு வரல இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அது ரெண்டாவதா ஒரு விஷயம் வரும்போது எடிஷன் வரும்போது 2.0ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இது வந்து ஐடி மாடர்னைசேஷன் 2012 அப்படிங்கிறது வந்து எதுக்காக தேவை அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன் சார் கொண்டு வந்து ஆல்ரெடி தான் இருக்குல்ல ப்ராஜெக்ட் ஏரோ இருக்குல்ல அப்படின்னு சொன்னா நான் போன கிளாஸ் சொன்ன மாதிரி தான். ஸோ ப்ராஜெக்ட் ஏரோ அப்படிங்கிறது உதாரணத்துக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் பேர் ஏன்னு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ அந்த ஏங்கிற போஸ்ட் ஆஃபீஸ் நீங்க போறீங்க, பணம் கட்டுறீங்க, அந்த ஏங்கிற போஸ்ட் ஆஃபீஸ் தான் நீங்க போய் எடுக்கவும் முடியும். ஸோ அப்படிதான் இருந்துச்சு ப்ராஜெக்ட் ஏரோ அப்படிங்கிறது. அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற லெஜரஸை வந்து சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்து அதை கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணாங்க. ஸோ ஏங்கிற போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க பணத்தை போட்டு பி போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் எனக்கு பணம் வேணும்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. ஓகே, ஸோ ஒரு மெயின் இதுதான் அது. ஸோ அப்போ வந்து இது எல்லா போஸ்ட் ஆஃபீஸையும் வந்து இணைக்கணும். இந்தியாவில் இருக்கிற எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் 1,50,000 போஸ்ட் ஆஃபீஸையும் வந்து ஒரே நெட்வொர்க்ல கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த மெயின் மோட்டோ. ஸோ ஐடி 2012 அப்படின்னு சொல்றது. வாய்ஸ் பிரேக் ஆகுது, அது உங்களுக்கு மட்டும் தான் வருதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அது பார்த்துக்கோங்க, மற்றவங்களுக்கு வருதான்னு தெரியல. ஓகே ஓகே, ஸோ இது வந்து அப்போ வந்து அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் இணைச்சு கொண்டு வரணும் எல்லாமே. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், டெபாசிட் விட்ராயல். அப்போ ஒரு ஏ போஸ்ட் ஆஃபீஸ்ல டெபாசிட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா பிங்கிற போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்ல, மீதிக்கிற எந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வேணாலும் அந்த நம்ம பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு கொண்டு வரணும்னா இது எல்லாத்தையும் இணைச்சு ஒரே சர்வர் கீழே கொண்டு வரணும். அப்போ அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதா ஐடி மாடர்னைசேஷன் 2012. ஸோ அதுக்கு என்ன பண்ணுனாங்க அப்படிங்கன்னா அதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னா 4,909 கோடி. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நவம்பர் 2012 இம்ப்ளிமெண்ட் ஸ்டார்ட் ஆனது. ஸோ இது ஏப்ரல் 2008, ஐடி 1.0 நவம்பர் 2012, ஸோ ஐடி 2.0 ஜனவரி 2022. ஓகே, ஸோ இதான் அந்த டேட்ஸ். ஸோ இது ஐடி நான் பார்த்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தாச்சு. ஸ்டீரிங் கமிட்டியில் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நான் சொல்லலை, இப்போ ரிவைஸில் சொல்லலை. ஸோ அது ஒன்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகே ஓகே, ஸோ ஐடி மாடர்னைசேஷன் 1.0 நவம்பர் 2012. ஸோ கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த கமிட்டி தான் வந்து என்ன பண்ணுனாங்கன்னு சொன்னா இதை வந்து கொண்டு வரலாம். ஸோ இவ்வளோ செலவினங்கள்ல வந்து இதை கொண்டு வரலாம். 4,909 கோடி இதுக்கு ஒதுக்கீடு செஞ்சு போஸ்ட் ஆஃபீஸஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஐடி மாடர்னைசேஷன் வந்து கொண்டு வரலாம். ஸோ ஒரே சர்வர் கீழே கொண்டு வந்து எல்லாத்தையும் எல்லா போஸ்ட் ஆஃபீஸையும் இணைக்கலாம். அப்போ ஒருத்தர் எங்க வேணாலும் பணம் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஆர்டிகல் ட்ராக் பண்றது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பக்காவா ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஸோ இங்க தான் வந்துச்சு. ஓகே, ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் 8 செக்மெண்ட்ஸ்
8 செக்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த 8 செக்மெண்ட்ஸ் நீங்க வந்து நெட்லயோ அல்லது வேற எதுலயோ புக்லயோ படிச்சீங்கன்னு சொன்னா அது ஒரு ஆர்டர்ல இருக்கும். நான் இங்க வந்து ஒரு ஆர்டர்ல நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ எந்த ஆர்டர்ல நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த ஆர்டர் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிற ஒரு செட்டப்பை ஒரு பேஸ் பண்ணி, ஒரு சப் ஆஃபீஸ், எல்லாருமே சப் ஆஃபீஸ் பார்த்துருப்பீங்க. அந்த சப் ஆஃபீஸ்ல இருக்கிற செட்டப்பை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு இது வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேவா? ரைட், ஓகே. ஸோ நவம்பர் 2012 கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது அந்த கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன் மூலியமா இந்த ஐடி 2012 அப்படிங்கிறது வந்தது. அப்போ நம்ம நார்மலாவே ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னு சொன்னா நம்ம முதல்ல என்ன வேணும்? இப்போ நான் திடீர்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு நாளையிலேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் மாறுதுப்பா, இந்த சாஃப்ட்வேர் வருதுப்பா அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லுவீங்க டக்குன்னு எடுத்த உடனே? ஐயோ அப்படியா, அப்ப எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமே, நீங்க எனக்கு எதுவுமே தெரியாது, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ப்ராஜெக்ட் ஏரோல ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொன்ன அந்த சேம் விஷயம் தான் இங்க வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் அங்க வந்து ஆர்டர், அதுல இருந்து ஆர்டர்ல அப்படியே சொல்லிட்டேன். ஸோ இங்க வந்து ஆர்டர் கொஞ்சம் மாத்தி சொல்றேன். அதாவது நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்டர்ல இருக்கும், நான் இங்க சொல்றது ஒரு ஆர்டர்ல சொல்றேன். ஒரு சீக்வன்ஸ், நான் ஒரு சீக்வன்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீக்வன்ஸ்ல சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த 8 செக்மெண்ட். ஓகேவா? ஸோ செக்மெண்ட் 1 வந்து என்னன்னா சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். முதல் செக்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா? அப்போ ஏதோ ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாலும் ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ ட்ரைனிங் கொடுத்தாதாங்க நாங்கள் இதெல்லாமே பக்கவா நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்றது தான் இது. அப்போ வந்து நம்ம ஆல்ரெடி எல்லா WTC, PTC எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும். இவங்களுக்குலாம் வந்து ட்ரைனிங் கொடுத்தாதான் இதை வந்து கத்துக்குவாங்க. ஸோ கத்துக்கிட்டாதான் இதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 15/10/2012 ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எப்போ நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? நவம்பர் 2012. ஸோ நவம்பர் 2012 அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆனது, ஒரு முதல் போஸ்ட் ஆஃபீஸ் ரன் ஆகிறது அப்படின்ற மாதிரி. ஸோ ட்ரைனிங் ஸ்டார்ட் 15/10 முன்னாடியே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்குலாம் பிடிக்குதா? ஏன்னா அது இயல்பு தானே. சும்மா ஒரு ஃபோன், இப்போ நம்ம ஃபோனை கொடுத்தா ஒரு அப்ளிகேஷன் வந்தால் ஈஸியாக நம்ம எல்லாமே பண்ணிடுறோம். பட் அப்போ 2012 அந்த ரேஞ்சில் யாரு கையிலையும் ஃபோன் கூட இருக்காது. ஸோ பட்டன் ஃபோன் மீறி பண்ணால் பட்டன் ஃபோன் இருந்திருக்கலாம். ஸோ பட்டன் ஃபோன் இருக்குன்னா இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். ஸோ அதனால எர்லியராக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2015 அப்படிங்கிற ரேஞ்சில் ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கும், 1 or 2 மெம்பர்ஸ் மிஸ் ஆனவங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். பட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் வந்து 2015 வந்து பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து தேவையான மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா TCS, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். ஸோ அவங்க தான் வந்து மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி இவங்களுக்கு இப்படிலாம் சொல்லி கொடுத்தாதான் இது புரியும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப்ஸ் போடணும், இந்த மாதிரி தான் வந்து சொல்லணும், வீடியோஸ் ரெடி பண்ணணும், PPTs ரெடி பண்ணணும் அப்படின்லாம் கொண்டு வந்து TCS. ஸோ ரொம்ப சிம்பிள். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆன டேட்டு அது யார் வந்து கொண்டு வந்தாங்க? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ வாட் இஸ் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்? ட்ரைனிங் கொடுக்கறது. ஸோ இனஃப். ஸோ அடுத்து வந்து ரெண்டாவது வந்து விஷயம் என்னன்னா, இப்போ ட்ரைனிங் கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ உங்களை சிஸ்டம் முன்னாடி நீங்க தான் அந்த நபர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2012 அந்த நபர் நீங்க தான் வச்சுக்கோங்க. அப்போ சிஸ்டம் கொடுத்தாச்சு. சிஸ்டம் கொடுத்ததே ஒர்க் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? போஸ்ட் ஆஃபீஸ்ல என்ன வேலை செய்யறோம்? நிறைய வேலை செய்யறோம், எல்லா வேலையும் செய்யறோம். ஸோ மெயினாக வந்து என்ன வேலை செய்யறோம்? நம்ம பேங்கிங், அதாவது ஒரு அதிகப்படியான பர்சன்டேஜான ஒர்க் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல பேங்கிங் ஒர்க் தான் நம்ம பண்றோம். மெயில்ஸை விட பேங்கிங் ஒர்க் தான் ரொம்ப அதிகமான நேரங்கள் வந்து நம்ம செலவிடுறோம். ஸோ அதனால அதை ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம். ஸோ FSI அப்படின்னு சொல்றோம், ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேஷன், இன்டகிரேஷன், ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர் ஆர் இன்டகிரேஷன் எப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இது பண்ணாங்கன்னு சொன்னா இன்ஃபோசிஸ். ஸோ இது எந்த கம்பெனி வந்து அந்த சாஃப்ட்வேர் நாங்கள் தயாரிச்சு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு வந்து இன்ஃபோசிஸ். ஸோ அப்படி நம்ம ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேஷன்ல 2 விஷயம் மெயினாக பண்றோம். ஒன்று வந்து பேங்கிங், இன்னொன்று வந்து இன்சூரன்ஸ். கரெக்டா? இதெல்லாம் 2 மெயினாக நம்ம பெரிய விஷயமா நம்ம பண்றது வந்து இந்த 2 தான். ஸோ மெயில்ஸ் கூட அடுத்து நம்ம வச்சுக்கலாம். மெயில்ஸும் அதிகம் தான், பட் நிறைய ஒர்க் பண்றது ரிலேட்டடான்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங். ஓகே. ஸோ இந்த பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ். அப்போ இது 2 கேட்டகரிக்கு ஒரு பேர் வைக்கணும், டிஃப்ரெண்டா ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சதுதான் CBS, கோர் பேங்கிங் சொல்யூஷன். ஓகே, கோர் பேங்கிங் சொல்யூஷன் CBS அப்படின்னு சொல்லலாம். ஸோ SB, RD, TD, MIS, NSSC, KVP, சீனியர் சிட்டிசன், அப்புறம் ஜென்ஸ்ரஸா ஸ்கீம்ஸ், PMSBY, PMJJBY, APY, ATM கார்டு கொடுக்கறது, பேங்கிங் பண்றது, மொபைல் பேங்கிங் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பேங்கிங் சம்மந்தப்பட்ட, POSB, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து கோர் பேங்கிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் இணைக்கிறது. ஓகே.
ஸோ சிஐஎஸ் அப்படின்னா என்னன்னா கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கிறதா இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர்னா ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது ரெண்டு விஷயம், மெயினான விஷயம் என்னன்னா பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் நம்ம பண்றது. ஸோ அதில் பேங்கிங் அப்படிங்கிறது கோர் பேங்கிங் சொல்யூஷன் அப்படின்னு பேர் வைக்கிறோம். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற பேர். இது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இந்த கோர் பேங்கிங் சொல்யூஷன்ல என்ன சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்றோம்னா ஃபினாக்கிள். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும். உங்க ஆஃபீஸ்ல போனீங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, டெபாசிட் பணம் கட்டுறேன் ட்ரையல் கொடுங்க அப்படின்னா ஃபினாக்கிள் ஒர்க் ஆகல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் அப்படியே கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா ஃபினாக்கிள் அப்படிங்கிறத. ஸோ அந்த சாஃப்ட்வேருடைய பேர். நிறைய பேங்க் செக்டர் வந்து இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்றாங்க. நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி இன்சூரன்ஸ் சொல்யூஷனுக்கு நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வந்து மெகாமிஸ். இது கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளைம் கேட்டா மெகாமிஸ் ஒர்க் ஆகலப்பா, காலையில இருந்து இருப்பா, கட்ட முடியாதுப்பா, பண்ணதை வெயிட் பண்ணுப்பா, பிரச்சனை வரும்போது அந்த சாஃப்ட்வேர் தர சொல்லுவாங்க. நல்லா உடம்ப சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது ஃபினாக்கிள் ஒர்க் ஆகல, மெகாமிஸ் ஒர்க் ஆகல, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பேரெல்லாம் காதல வந்து போயிருக்கும்ல. ஸோ அது ஃபினாக்கிள் அப்படிங்கிறது சிபிஎஸ் பேங்கிங் சம்மந்தப்பட்டது, மெகாமிஸ் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 28/9/2012 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபினாக்கிள் சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட். ஸோ பேஸ், ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ் அப்படிலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த டேட் ஏர்லியர் டேட் வந்து கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ எஸ்பி, ஆர்டி, எஸ்எஸ்ஏ, பிபிஓ, எஸ்எஸ் எல்லாமே சேர்ந்துதான். ஸோ மெகாமிஸ் வந்து 2014 தான் வந்துச்சு, கொஞ்சம் லேட்டரா தான் வந்துச்சு மெகாமிஸ். ஓகே, ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கவுண்ட்லாம் நான் அப்போ போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப, ஏன்னா அது வந்து அந்தந்த பீரியட்ல இது வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டை பார்த்து அப்பப்போ ஆட் பண்ணது. ஸோ இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆனுவல் ரிப்போர்ட்ல கொடுத்தது வந்து அந்த அளவுக்கு கேட்பாங்க அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஸோ அது வந்து இவ்வளோ இத்தனை ஆஃபீஸ் வந்து அந்த ஆனுவல் ரிப்போர்ட் 2015 ஆனுவல் ரிப்போர்ட்டு, 2011/6 ஆனுவல் ரிப்போர்ட், இவ்வளோ போஸ்ட் ஆஃபீஸ் வந்து முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அஸ்ஸான் டேட்டு எல்லா ஆஃபீஸுமே நம்ம கோர் பேங்க் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் பண்ணியாச்சு. எல்லா ஆஃபீஸஸுமே கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் பண்ணியாச்சு. எந்த ஆஃபீஸ் பெண்டிங்லாம் கிடையாது. 1-2 ஆஃபீஸ் வந்து நெட்வொர்க் ஃபீஸிபிள் இல்லை அப்படிங்கிறதுக்காக நிறுத்தி வச்சிருந்தாங்க. அது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ அஸ்ஸான் 100% எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த 30 டைப் ஜன்சர்சா ஸ்கீம்ஸ் இது எல்லாமே. ஸோ இதுலையும் அதே மாதிரி தான். ஸோ 25,000 போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணிட்டாச்சு. இந்த 2021 இது. அப்புறம் வந்து ஆல் 25,000. ஸோ இந்த 2022 பாருங்க, எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணியாச்சு. 25,085 போஸ்ட் ஆஃபீஸஸ். ஸோ இந்த ஃபினாக்கிள் வந்து எங்க வந்துச்சுன்னா எஸ்ஓ லெவலில் தான் வந்துச்சு, பிஓ லெவலெலாம் இல்லை. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லா ஹெச்ஓலையும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ அப்போ 2022 இந்த ஆஸ் பர் த ஏஆர் ஆனுவல் ரிப்போர்ட் 2022-23 படி 25,085 போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்கு இந்தியா ஃபுல்லா, எஸ்ஓஸ் அண்ட் ஹெச்ஓஸ். அத்தனை ஆஃபீஸஸ்லையும் அது பண்ணியாச்சு 31/12/2022 படி. ஓகேங்களா, 1-2 இருந்ததுன்னா அப்புறம் அடுத்து ஃபைனான்சியல் பண்ணிட்டாங்க பாருங்க. ஸோ இதுல வந்து 25,018, இதுல வந்து முந்தைய எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது என்னன்னா திரும்பவும் சொல்றேன், சிபிஎஸ் அப்படிங்கிறது வந்து பேங்கிங் சொல்யூஷனுக்காக கொண்டு வரப்பட்டது கோர் பேங்கிங் சொல்யூஷன். சிஏஎஸ் அப்படின்னா கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன். ஸோ கோர் பேங்கிங் சொல்யூஷனுடைய சாஃப்ட்வேர் பேர் ஃபினாக்கிள், கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் சாஃப்ட்வேர் பேர் மெகாமிஸ். ஓகே, ஸோ இதுல வந்து இந்த கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன், கோர் பேங்கிங் சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. அப்போ ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சாச்சு. அந்த சாஃப்ட்வேர் மூலயமா நம்ம என்ன பண்றோம், ஒரு டெபாசிட் போடுறோம். அதே ஃபினாக்கிள் சாஃப்ட்வேர் இப்போ நம்ம வந்து சென்னையில வந்து நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லி டெபாசிட் பண்றோம்னு சொன்னா, டெல்லியில இருக்கிற அதே போஸ்ட் ஆஃபீஸ்ல அதே ஃபினாக்கிள் சாஃப்ட்வேர் லாகின் பண்ணி என்ன பண்ணுவாங்க, விட்ரால் எடுக்கணுமா எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி சார் சாத்தியமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்தடுத்து வருது நமக்கு. ஓகே, இந்த ட்ரைனிங் நம்ம கொடுத்தாச்சு, சாஃப்ட்வேரை கையில கொடுத்தாச்சு, கம்ப்யூட்டர் ஆல்ரெடி ப்ராஜெக்டரோட நம்ம கொடுத்துட்டோம். கம்ப்யூட்டர், பிரிண்டர் எல்லாமே ப்ராஜெக்டரோட ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இப்போ ப்ராஜெக்டரோட கொடுத்த அந்த கம்ப்யூட்டர்ல ஃபினாக்கிள் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுத்தாச்சு. நீங்க இப்போ என்ன பண்றீங்க, டெபாசிட்ஸ் போடுறீங்க, விட்ராயல் போடுறீங்க, க்ளோசர் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அப்போ என்ன நடந்து வந்திருக்கும், இந்த ப்ராஜெக்டரோட இருந்த சஞ்சய் போஸ்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபினாக்கிள் அப்படிங்கிற சாஃப்ட்வேருக்குள்ள கொண்டு வந்தாச்சு. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபினாக்கிள்ல அது இல்ல, சஞ்சய் போஸ்ட்ல இருந்துச்சா இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்லலாம் இருக்கும். நம்ம வந்து அப்போ வந்து ஒரு பேக்கப் சிடி வச்சிருந்திருப்போம். அந்த பேக்கப் சிடியில பார்த்து இது இருக்குதா இல்லையான்லாம் பார்த்து அது ஒரு ஆராய்ச்சி பண்ணி இருக்குது, ஆனா இதுல ஏறாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மேனுவல் க்ளோசர் எல்லாம் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அந்த சஞ்சய் போஸ்ட்ல இருக்கிற அப்படியே எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி இதுல ஏற்றி விட்டாச்சு ஃபினாக்கிள்ல. ஸோ அதுக்கப்புறம் டேட்ல ஃபினாக்கிள் ரோல் அவுட் ஆன பின்னாடி வந்து எல்லாமே டைரக்டா ஃபினாக்கிள்லேயே அக்கௌண்ட் ஓப்பனிங் எல்லாமே நடந்திருக்கும். மெகாமிஸும் அதே மாதிரி தான். ஸோ மேனுவலா வச்சிருந்த ரெக்கார்டு எல்லாமே
வந்து மெக்காமிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கு முன்னாடி வரது வரைக்கும் மேனுவல் தான். இங்க வந்து 2 சாஃப்ட்வேர் ஸ்கோர் பேங்கிங் சொல்யூஷன்ல இருந்து. ஃபர்ஸ்ட் இருந்து சஞ்சய் போஸ்ட், அந்த சஞ்சய் போஸ்ட்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, ஃபினாக்கிளுக்குள்ள மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ மெக்காமிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து இதுல ஃபைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால 2014 தான் அது வந்து இதாச்சு, ஸ்டார்ட் ஆனது. ஓகே, ஸோ இந்த சிபிஎஸ்ல இருக்கக்கூடிய அடுத்து என்னன்னா எனிவேர், எனி டைம் எனிவேர் பேங்கிங். அந்த எனி டைம் எனிவேர் பேங்கிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் கீழே ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஏடிஎம், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். ஸோ என்ன சார் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஏடிஎம் டி நகர்ல தான் கொண்டு வந்தாங்க, சென்னையில. ஸோ தமிழ்நாடு சர்க்கிள்ல தான் முதல் ஏடிஎம் அப்படிங்கிறது வந்துச்சு. 25/2/2014, 25 பிப்ரவரி 2014 தான் டி நகர்ல ஃபர்ஸ்ட் ஏடிஎம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ ஏடிஎம் ஃபர்ஸ்ட் வரும்போது போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ல இருந்து தான் பணத்தை எடுத்துக்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்படின்னு தான் இருந்துச்சு. நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஏடிஎம்ல எடுக்க முடியாது. போஸ்ட் ஆஃபீஸ் ஏடிஎம் மிஷின்ல போயிட்டு பேங்க்ல இருக்கக்கூடிய ஏடிஎம் கொண்டு வந்து இதுல எடுக்க முடியாது. ஓகேவா? தட் மீன்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுக்கக்கூடிய ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போய் பேங்க்லயும் போட முடியாது, பேங்க் ஏடிஎம்லயும் போட முடியாது ஆரம்பத்துல. ஸோ அதுக்கப்புறம் தான் இன்டர் ஆப்பரேபிள் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. எப்போ வந்துச்சுன்னு சொன்னா, ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 31/12/2016. ஸோ இதுல இருந்து என்ன ஆயிடுச்சு, போஸ்ட் ஆஃபீஸஸ் ஏடிஎம்ஸ்ல நீங்க பேங்க் ஏடிஎம் கொண்டு வந்து போட்டு கூட பணம் எடுத்துக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம இஷ்யூ பண்ண ஏடிஎம் கார்ட்ஸை வச்சுக்கிட்டு பேங்கோட ஏடிஎம் மிஷின்லயும் போயிட்டு நம்ம பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்தது 31/12/2016. ஸோ சமீப காலத்துல ஏடிஎம் கார்டு சப்ளை இல்லாம இருந்துச்சு. இப்போ ஏடிஎம் மிஷின்ஸும் ரெஸ்யூம் ஆயிருக்கு, ஏடிஎம் கார்ட்ஸும் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஏடிஎம் கார்ட்ஸ்ல 2 வகையான ஏடிஎம் கார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து இன்ஸ்டன்ட் ஏடிஎம் கார்டு, இன்னொன்று வந்து பர்சனலைஸ்டு ஏடிஎம் கார்ட்ஸ். எஸ்பிஐல படிப்பீங்க இன்ஸ்டன்ட், இன்னொன்று வந்து பர்சனலைஸ்டு. ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்ஸ்டன்ட்னா நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரீங்கன்னு சொன்ன ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா இமீடியட்டா எனக்கு ஒரு ஏடிஎம் கார்டு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கடையில் மளிகை கடையில் கேட்குற மாதிரி உடனே கேட்டீங்கன்னா உடனே என்ன பண்ணிடுவோம், அப்பயே நம்ம ஏடிஎம் கார்டு வந்து இஷ்யூ பண்ணிடுவோம். இன்ஸ்டன்ட் ஏடிஎம் கார்டு அதுல வந்து உங்க பேர் இருக்காது. ஸோ அந்த நம்ம கிட்ட இருக்கிற ஏடிஎம் கார்டு கிட் நம்பர்னு இருக்கும். அந்த கிட் நம்பர் லிங்க் பண்ணி கொடுத்துட்டு அந்த சிப் ஐடி கூட லிங்க் ஆகும். சிப் ஐடி கூட லிங்க் பண்ணி கொடுத்துட்டு இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம். ஸோ பர்சனலைஸ்டு ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறது அப்போ கொடுக்குறாங்கன்னா கொடுத்து ஆக்டிவேட் பண்ண 24 ஹவர்ஸ்க்குள்ள இல்லை 24 ஹவர்ஸ்க்கு பின்னாடி வந்து என்ன ஆகிடுனா அது ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க பணம் எடுத்துக்கலாம். முன்னே வந்து நம்ம ஏடிஎம்ல தான் போட்டு ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கும். இப்போ அப்படி இல்லை, எந்த ஏடிஎம்ல வேணாலும் போட்டு நம்ம பணம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் விட்ரால் எடுக்கிறீங்கன்னு சொன்னாவே இட் இஸ் ஆக்டிவேட்டட். ஸோ பர்சனலைஸ் அந்த இன்ஸ்டன்ட் கார்டு நம்ம வந்து ஒரு சீல்டு கவராக கொடுப்போம். அந்த சீல்டு கவருக்குள்ள வந்து கார்டு இருக்கும், ஏடிஎம் கார்டு இருக்கும், அதுக்குள்ளேயே பின்னும் இருக்கும், ஏடிஎம் பின்னும் வந்து அதில் இருக்கும். ஸோ பர்சனலைஸ்டு ஏடிஎம் கார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஃபினாக்கல்லையே நம்ம அப்ளை பண்ணலாம். அவங்க ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கும்போது அந்த ஏடிஎம் ஃபார்ம்ல வந்து இன்ஸ்டன்ட், பர்சனலைஸ்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அதுல பர்சனலைஸ்டு டிக் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த கஸ்டமர் நாம வந்து ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவோம். ஸோ ஏடிஎம் யூனிட் பெங்களூர்ல இருந்து என்ன ஆகும்னா பர்சனலைஸ்டு ஏடிஎம் கார்ட்ஸ் வந்து பிரிண்ட் போட்டு அவங்க பேர் அதில் வரும், அவ்வளவுதான். இப்போ நமக்கு பேங்க் ஏடிஎம் கார்ட்ஸ்லாம் அந்த மாதிரி தானே வருது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பிரிண்ட் போட்டு அவங்களுக்கு வரும். ஸோ டெலிவரி வந்து ஆகும். அது கார்டு இப்போ ஒரு பக்கமாகவும் அது ஏடிஎம் பின் இன்னொரு பக்கமாகவும் வரும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து வரும் ரெண்டும். ஸோ அது பர்சனலைஸ்டு ஏடிஎம் கார்டு. ஸோ இந்த மாதிரி வந்து 1000 ஏடிஎம்ஸ் வந்து 31/3/2021 அந்த டேட்டின் படி இந்தியா ஃபுல்லாக ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ இதோட கவுண்ட் அதுக்கப்புறம் எதுவும் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ அதே தான் இருக்கு, 1000 ஏடிஎம்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்கு. மெயின்லி ஓன் பில்டிங் அப்படின்ற மாதிரி அது இருக்கு. ஸோ கேஷ் கண்டென்ட் லோடிங் யார் பண்றாங்கன்னா ஏஜிஎஸ் தான் பண்றாங்க. ஸோ இப்பயும் வந்து அவங்க தான் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ எடுத்து இப்போ இருக்கிற மிஷின்ஸும் வந்து அவங்க பண்றாங்க. ஸோ 2-3 கம்பெனி சேர்ந்து பண்றாங்க. அதில் மெயினாக வந்து ஏஜிஎஸ் தான் பண்றாங்க. மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஏடிஎம் இப்போ வந்து என்னன்னா இந்த மேனேஜ்மெண்ட் ஏடிஎம் மேனேஜ்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து டைரக்டா ஐபிபிக்கு இல்லாம இந்தியா போஸ்ட் நம்ம இல்லாம ஐபிபிபி கூட இதில் கொடுத்துட்டாங்க. இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் அவங்க வந்து நிர்வகிக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ நிர்வகிக்கிறது மட்டும்தான், அதாவது அதன் கீழே கொண்டு வந்துருக்காங்க. எப்போ இருந்துன்னு சொன்னா இந்த ஐடி 2.0 வந்து அதை கொண்டு வந்துருக்காங்க. அப்படி 30/8/2022 ஓகே. ஸோ அதில் அந்த வரவு செலவு, அது யாரை நிர்வகிக்கணும், எவ்வளோ கேஷ் லோடிங் என்ன, அது எந்த டீம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் நிறைய டீம் இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஏடிஎம் பழைய ஏடிஎம் மிஷினையே தூக்கிட்டு புதிய ஏடிஎம் மிஷினே வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது இந்த எனி டைம் எனிவேர் பேங்கிங்ல வந்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா இ பேங்கிங்.
ஸோ இதில் நிறைய பேங்க்லாம் வந்து ரொம்ப ஏர்லியராகவே கொண்டு வந்துட்டாங்க. பட் நாம் ரொம்ப லேட் தான் இதில். ஸோ எப்போ நம்ம கொண்டு வந்தோம்னு சொன்னால் 14/12/2018 வந்து கொண்டு வந்தோம். 14/12/2018. ஸோ நம்ம சைட்டோடைய பேர் இது வந்து ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, இ பேங்கிங் யூஆர்எல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ebanking.indiapost.gov.in. ஸோ அப்படியே காப்பி பண்ணி நான் பாருங்க பேஸ்ட் பண்றேன். நல்லா அது பார்த்துக்கணும், இது ஒரு கொஸ்டினாவே கேட்டிருந்தாங்க. ஸோ இதான் நம்ம இ போஸ்டோடைய சாரி இ பேங்கிங்கோட ஹோம் பேஜ். ஸோ சிஃப் ஐடி இந்த கேப்சர் அடிப்பு லாகின் கொடுத்தோம்னா ஓடிபி கேட்கும், சரி பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் கொடுத்த பிறகு ஓடிபி கேட்கும், ஓடிபி கொடுத்த பிறகு உள்ள லாகின் ஆகிடும். ஸோ எல்லாருமே இதை லாகின் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இதில் வந்து ரெண்டு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஒன்று வந்து ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று, இன்னொன்று வந்து டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு கேட்கும். ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு எதுக்குன்னு சொல்லி சொன்னா நீங்க லாகின் பண்றதுக்கு, டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு எதுக்குன்னா நீங்க லாகின் பண்ணிட்டு ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்றீங்க, ஒரு ஆர்டி கட்டுறீங்க, ஒரு பிபிஎஃப் கட்டுறீங்க, ஒரு பிஎல்ஐ கட்டுறீங்க, ஆர்பிஎல்ஐ கட்டுறீங்க, இதெல்லாமே இதில் கட்டலாம். இதுல வந்து பார்த்து லாகின் பண்ணிட்டு நீங்க ஒரு ஆர்டி கட்டலாம். உங்களுக்குன்னு மட்டும் இல்லை, எந்த நபருடைய ஆர்டி கணக்கு நீங்க பணம் கட்டலாம், எந்த நபருடைய பிஎல்ஐக்கும் நீங்க பிஎல்ஐ கட்டலாம், ஓகே, ஆர்பிஎல்ஐ கட்டலாம். அப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கு, க்ளோசர் பண்ணலாம். நிறைய டார்கெட்டுக்காக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் எல்லாமே நிறைய க்ளோஸ் பண்றது இங்க இருக்கிறதுனாலதான் நம்ம நிறைய க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈஸியா இருக்கு. ஸோ கஸ்டமர் கவுண்டர்ல போய் நம்ம கன்ஃபியூஷன் பண்ணாம, அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாம நிறைய க்ளோஸ் பண்றது, அக்கௌண்ட் ஓப்பன் கூட இதுல பண்ணலாம். சார் கணக்குல வருமா, டார்கெட்ல வருமா அப்படின்னா ஆஃபீஸ் கணக்குல இருக்கும். ஓகே ரைட். ஸோ இதான் இதோட இது. ஸோ லாகின் பண்றோம். இது வந்து இ பேங்கிங் எனேபிள் பண்ணணும்னா அவங்க ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இது வந்து ஆனுவல் ரிப்போர்ட் 2022-23 படி பார்த்தீங்கன்னா 5.7 lakhs 76 lakhs கஸ்டமர்ஸ் வந்து என்ரோல் இருக்கிறாங்க. இ பேங்கிங் வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இ பேங்கிங் வந்த பிறகுதான் மொபைல் பேங்கிங் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ அது வந்து 15/10/2019 ஆல்மோஸ்ட் ஒரு 10 monthsக்கு அப்புறம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க மொபைல் பேங்கிங். ஸோ அந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் பேர் என்ன, இந்தியா போஸ்ட் மொபைல் பேங்கிங். இது கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னா இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம். இது நிறைய பேர் நம்ம ஸ்டாஃப்ஸ் யாருமே யூஸ் பண்றது இல்லை. ஸோ இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்றீங்க. ஸோ இந்தியா போஸ்ட் மொபைல் பேங்கிங் இதான் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கும். ஸோ இந்தியா போஸ்ட் மொபைல் பேங்கிங் அப்படிங்கிறது இது வந்து இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான், நெட் பேங்கிங்கோடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இ பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, சார் அது என்ன சார் இ பேங்கிங்னா என்ன, மொபைல் பேங்கிங்னா என்ன அப்படின்னா, இ பேங்கிங் அப்படின்னா இந்த யூஆர்எல் வந்து ப்ரௌசர்ல போய் நம்ம அடிக்கிறோம். ஸோ எந்த ஒரு ப்ரௌசர், கூகுள் குரோம் ஆர் மொசிலா இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசர், ஓப்பரா, ஏதோ ஒரு ப்ரௌசர்ல போயிட்டு அந்த யூஆர்எல் அடிச்சு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம உள்ள போனோம்னா அதுக்கு பேர் நெட் பேங்கிங். இ பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், இதெல்லாம் ஒரே பேர் தான். நெட் பேங்கிங், இ பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் இதெல்லாம் சேம் மீனிங் தான். இதே வந்து ஒரு அப்ளிகேஷன் மூலியமா நம்ம ஓப்பன் பண்ணா மொபைல் பேங்கிங், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இல்லை வந்து ஆப்பிள் அப்ளிகேஷன், iOS அப்ளிகேஷன் மூலியமாவும் நம்ம வந்து மொபைல்ல வந்து ஒரு ஆப் மூலியமா அதை ஆக்டிவேட் பண்ணணும்னு சொன்னா அது வந்து மொபைல் பேங்கிங் நம்ம சொல்றோம். நீங்க பாருங்க இதுதான். ஸோ இந்தியா போஸ்ட் மொபைல் பேங்கிங் அப்படிங்கிறத வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல வந்து யூசர் நேம் அண்ட் சிஃப் ஐடி ரெண்டும் கேட்கும், ரெண்டும் சேம் தான், அவங்களோட சிஃப் ஐடி தான். சிஃப் ஐடி கொடுத்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா பண்ணலாம். ஸோ இந்த மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணணும்னா இ பேங்கிங் ஆக்டிவேஷன்ல இருக்கணும். இ பேங்கிங் ஆக்டிவேஷன் தான் மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து அந்த ஃபார்ம் கொடுக்கும்போது மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கஸ்டமருக்கும் மொபைல் பேங்கிங், இ பேங்கிங் ரெண்டுமே எனேபிள் பண்ணி விட்டு அவங்களுக்கு பண்ணி விட்டுலாம். ஸோ அவங்க பண்ணின பிறகு 24 hours கழிச்சு அது எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க லாகின் பண்ணி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இ பேங்கிங் அப்படிங்கிறது ebanking.indiapost.gov.in. மொபைல் பேங்கிங் அப்படிங்கிறது அப்ளிகேஷனோட பேர் கேட்கலாம், கொஸ்டினா கேட்கலாம். மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனோட பேர் என்ன, வாட் இஸ் அப்ளிகேஷன் யூ ஆர் யூஸ்ட் ஃபார் மொபைல் பேங்கிங் இன் பிஓஎஸ்பி அப்படிங்கிற இந்தியா போஸ்ட் மொபைல் பேங்கிங், ஐபிபிபி, மைக்ரோ ஏடிஎம், இப்படி ஏதோ ஒரு பேர் கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்குறாங்கன்னா ஸோ இது கரெக்ட் ஆப்ஷன் வந்து இதுதான், இந்தியா போஸ்ட் மொபைல் பேங்கிங் அந்த அப்ளிகேஷனுடைய பேரு. ஓகே, இது ஒரு விளக்கம் மாதிரி இருக்கும், பேரே அப்படிதான் வச்சுருக்கேன், இந்தியா போஸ்ட் மொபைல் பேங்கிங், அவ்வளோதான். ஸோ இதில் எவ்வளோ என்ரோல் ஆயிருக்கிறாங்க, அதே ஆனுவல் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 3.67 lakh. இப்போ அதிகமாக இருக்கும். இப்போ நிறைய நம்ம இப்போ இதில் நிறைய கொடுங்க, மொபைல் பேங்கிங் பண்ணி கொடுங்க, இ பேங்கிங் பண்ணி கொடுங்க, ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய நம்ம சர்க்குலர் வந்திருக்கு. ஸோ அதை நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ இந்த பேன் வேலிடேஷன் அப்படிங்கிறது எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா 25/1/2022. ஸோ பேன் வேலிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஒவ்வொருத்தரும் வந்து சும்மா பேன் நம்பர் கொடுத்தா மட்டும் பத்தாது, அதை பேனை வேலிடேட் பண்ணி அந்த பேர் தான் இந்த ஆதார்ல இருக்கா, அந்த பேர் தான் அக்கௌண்ட்ல இருக்குதா அப்படிங்கிற நம்ம செக் பண்றோம். அதே மாதிரி பாஸ்புக், இ பாஸ்புக் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துருக்கிறோம்.
ஸோ இ பாஸ்புக் நமக்கு வந்து இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல வந்து அப்டேட்டான விஷயம் என்னன்னு சொன்னா, போஸ்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த போஸ்ட் இன்ஃபோ வந்து இப்போ என்னன்னு அழைக்கப்படுகிறது? டாக் சேவா. இப்போ நீங்க போஸ்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா வராது. ஸோ டாக் சேவா அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா தான் வரும். ஸோ நிறைய பேர் இன்ஸ்டாலே பண்ணாமலாம் இருக்கு. இந்த அப்ளிகேஷனுடைய அவேர்னஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ டாக் சேவா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஸோ இந்த சிம்பிள் இருக்கும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இருக்கு, நிறைய விஷயங்கள் இது வந்து இருக்கு. ஸோ கஸ்டமர் வந்து மொபைல் ஓடிபி மூலியமாவும் லாகின் பண்ணிக்கலாம். பாஸ்புக் வியூனா கூட நம்ம இதில் பார்த்துக்கலாம். இ பாஸ்புக் ஆப்ஷனை இதுலயே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய எஸ்பி பாஸ்புக், எஸ்எஸ்ஏ பாஸ்புக், பிபிஏ பாஸ்புக்கோட வியூ வந்து இதில் பார்த்துக்கலாம். ஓடிபி போகிறோம், மொபைல் நம்பர் கொடுப்போம், ஃபர்ஸ்ட் ஓடிபி வரும், அப்புறம் வந்து லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பர் கொடுப்போம், அதுக்கு மறுபடியும் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டிங்கன்னா நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நெட் பேங்கிங் இருந்தாலும் பார்த்துக்கலாம். பட் நெட் பேங்கிங்கே இல்லை, எனக்கு அதை ஆக்டிவேட் பண்ண சிரமமாக இருக்குது, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஜஸ்ட் வந்து நான் என்ட்ரி மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு மாதிரிலாம் தான் இது பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, அதுலேருந்து கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, டாக் சேவா அப்படிங்கிறதா போஸ்ட் இன்ஃபோக்கு பதிலாக இப்போ நம்ம கரண்ட்லி இருக்கக்கூடிய ஆப். இல்லை கீழே போட்டுவோம், சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி. எத்தனை டவுன்லோட் ஆயிருக்கு? 10 lakhs டவுன்லோட் ஆயிருக்குது. நம்ம மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணணும்னு இல்லை, பப்ளிக்கும் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸே அவ்வளோ இருக்க மாட்டோம் சார் அப்படின்லாம் இல்லை, காமன் பப்ளிக் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. நிறைய வந்து சிஓடி கஸ்டமர்ஸ் அவங்களும் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. நிறைய விஷயம் அதில் இருக்குது. நம்ம நிறைய பேருக்கு நம்ம சொல்றது ஏதாவது அப்ளிகேஷனை போஸ்ட் இன்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்க நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. சும்மா டாக் சேவா டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஸ்கீம்ஸையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது கொஸ்டினா கூட கேட்கலாம். இப்போ கரண்ட்லி என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம், இல்லை இந்தியா போஸ்ட் இன்ஃபோ இப்போ எப்படி இருக்குது, பேர் என்ன? ஸோ டாக் சேவா. ஸோ ஐவிஆர் நம்பர் வந்து நமக்கு இருக்கு. ஸோ 1800266668. எஸ்பிஐட 28ல வந்து இந்த ஐவிஆர் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இது எஸ்பி சம்மந்தப்பட்டதா இருந்தாலும் ஏன் இதை நான் இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன்னு சொன்னா, இது டெக்னிக்கலி சம்மந்தப்பட்டது தான் இது. ஸோ ஒரு விஷயம் நமக்கு வேணும், ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஒரு ஏடிஎம் தொலைஞ்சு போச்சு, கார்டு தொலைஞ்சு போச்சு, அதை பிளாக் பண்ணணும், இல்லை ஏடிஎம் வந்து எனக்கு வந்து ஹிட் லிஸ்ட் பண்ணணும், அதை வந்து ஏதோ ஒரு காரணம் வேணும், பாஸ்புக் தொலைஞ்சு போச்சு. பாஸ்புக் தொலைஞ்சு போச்சுங்கிறது பெரிய மேட்டர் கிடையாது, நம்ம ஆஃபீஸர்னு சொல்லிக்கலாம். ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போச்சு, எங்க போய் சொல்றது டக்குன்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். ஸோ இதில் வந்து நாட் ஓன்லி பேங்கிங் எல்லாமே இதில் வரும். 1800266668. இதுவும் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். நம்மளுடைய இந்தியா போஸ்டோடைய ஐவிஆர் நம்பர் வந்து என்ன? இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் ஐவிஆர் அப்படின்னா அந்த என்ன சொல்றது, கஸ்டமர் கேர் நம்பர் மாதிரி இது. 1800266668. ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி இப்போ டக்குனு யாராவது செக் பண்ணலாம். ஒர்க் ஆகுது. டைரக்ட் கஸ்டமர் கேருக்குலாம் போறதுல ஐவிஆர் வாய்ஸ் மட்டும் வருது. கஸ்டமர் கேர்ல உட்காந்துலாம் யாரும் பேசலாம் மாட்டாங்க. நீங்க சொல்ற விஷயத்த 1 எழுத்துங்க, 2 எழுத்துங்க, 3 எழுத்துங்க, 4 எழுத்துங்க அப்படி வரும். ஈவன் தமிழ் லாங்குவேஜ் ஆல்சோ அவைலபிள், தமிழ் மொழியும் இருக்கிறது. ஸோ இந்த எஸ்பிஓடல 2021லயே சொல்லிட்டாங்க. ஸோ அது மாதிரி வந்துட்டு இருக்கு இப்போ நமக்கு. ஓகே, ஸோ அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன நமக்கு அப்படின்னு சொன்னா இதுதான். ஐபிஓஎஸ் 40 டிஓபி. ஸோ இந்தியா போஸ்டோடைய இது. ஸோ டக்குன்னு எனக்கு தெரியல சார், நீங்க நெட்ல அடிச்சுனே வரும் கண்டிப்பா டிஓபி ஐஎஃப்எஸ்சி கோடு. இது வந்து நம்ம என்ன சொல்றோம், ஒன் இந்தியா ஒன் ஐஎஃப்எஸ்சி, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே ஒரே ஐஎஃப்எஸ்சி தான் வரும். ஐபிஓஎஸ் 0000 டிஓபி. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோட இது வந்து ஐபிஓஎஸ் 0000124601. இது எப்படி எடுத்துக்கலாம்னா, பிஓஎஸ்டிக்கு வந்து ஐபிஓஎஸ் 0000 டிஓபின்னு எடுத்துக்கலாம். ஐபிபிபி வந்து ஐபிஓஎஸ் 0000, இந்த டிஓபி போல 001 246. ஓகே, 246 கரெக்ட் தான். ஸோ இந்த வந்து இந்த டிஓபி அப்படிங்கிறது இங்க 001 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ பிஓஎஸ்பிக்கு ஐபிஓஎஸ் 0000 டிஓபி, ஐபிபிபிக்கு வந்து ஐபிஓஎஸ் 0000 ஓகேங்களா? ஸோ அப்புறம் இதுல என்ன மாற்றம் கொண்டு வந்தாங்க, சிபிஎஸ்ல கோர் பேங்கிங் சொல்யூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நெஃப்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஸோ 18/5/2022
இப்போ நம்ம வந்து பேங்கிங் நமக்குள்ள நம்ம ஆக்சுவலி வந்து இதை கொண்டு வந்தது எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய பேங்க் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல பணம் கட்டுறது இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்ல எடுத்துக்கலாம், ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் பேங்கிங்ல பண்ணணும். ஸோ இதெல்லாம் தாண்டி அடுத்த அட்வான்ஸ்லாம் நம்ம போகணும்னு சொன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து பேங்கிங்க்கும் கனெக்ஷன் ஆகணும். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கட்டுறது, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம அக்கௌண்ட்டு கட்டுறது, இதெல்லாம் வேணும். அப்ப இது வேணும்னா அடிப்படையாக நமக்கு என்ன வேணும்னா ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்னு சொல்லி வேணும். ஸோ இப்போ பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். ஸோ ஈரோடுல இருக்குன்னா ஈரோடு பிரான்ச்சுக்கு ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். சென்னை பிரான்ச்னா சென்னை பிரான்ச்சுக்கு ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு பாஸ்புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல பிரிண்ட் ஆயிருக்கும். இல்லை நெட்ல போய் நம்ம சர்ச் பண்ணாலும் நம்ம கிடைச்சிடும். பட் இந்தியா போஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிஓஎஸ்பி அக்கௌண்டா இருக்குதுன்னு சொன்னா ஆல் ஓவர் இந்தியா ஒன் ஐஎஃப்எஸ்சி ஐபிஓஎஸ் 0000 டிஓபி ரொம்ப சிம்பிள். ஐபிபி ஐபிஓஎஸ் 000001. ஸோ அவ்வளவுதான். ஸோ இது இருக்குது அப்படின்னு சொன்னா நெஃப்ட் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் நம்ம. ஓகே, நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர். நெஃப்டோட எக்ஸ்பான்ஷன் என்ன? நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர். இது எல்லாமே நம்ம வந்து அப்ரிவியேஷன் வந்து இருக்கும் உங்களுக்கு. நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது 18/5/2022 வந்து கொண்டு வந்தாங்க. ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது வந்து அதோடய கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். ஸோ நெஃப்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு ப்ராப்பரா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதாவது செக் பண்ணி ஒரு 1/2 hour ஒரு டைம் 1 hour ஒரு டைம் அப்படி பேட்ச் வைஸா அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். பட் ஆர்டிஜிஎஸ் வந்து உடனே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது ஆர்டிஜிஎஸ். ஸோ இது எப்போ நம்ம கொண்டு வந்தாங்கன்னா 31/5/2022 இது வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது இல்லாமல் ஐஎம்பிஎஸ் அப்படின்னு இருக்கும். ஐஎம்பிஎஸ் யூபிஐ பேமெண்ட். ஸோ இது எல்லாமே ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் லிக்விட் மெத்தடு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்பான்ஷன் வரும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்ளிகேஷன் சொல்லும்போது பார்க்கலாம். ஸோ பிப்ரவரி 2007 படி பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல் சர்க்கிள்ஸ் வந்து சிபிசி சிபிஎஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்காங்க. இப்போ நம்ம ஏதாவது டவுட் இருக்குனாலும் கூட சிபிசிக்கு நம்ம கால் பண்ணி பேசுவோம். சிபிஎஸ் சிபிசி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சர்க்கிள் இருக்கு. பிப்ரவரி 2007 படி எல்லா சர்க்கிளையும் இதை கொண்டு வந்துருக்காங்க. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ஓவர் ஃபோனில் நம்ம பேசினா கூட பதில் சொல்றாங்க. ஸோ பக்காவா அது வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி மெயில்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னாலும் நம்ம ப்ராப்பராக அதுக்கு ரிப்ளை வருது. ஒரு டவுட் இருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது புரிஞ்சுதுங்களா? ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ என்னன்னா எஃப்எஸ்ஐ அப்படிங்கிறது ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர். அது யார் எந்த கம்பெனி வந்து அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்க, அதை தயாரித்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் இன்ஃபோசிஸ். ஆல்ரெடி இருந்த சாஃப்ட்வேர் தான். ஸோ அதுக்கு நமக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து, ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து எஸ்ஓ மட்டும்தான் இருக்கும். அந்த எஸ்ஓ கீழே இருக்கிற பிரான்ச் ஆஃபீஸ் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு மேஜரான அவங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ அதேமாதிரி எல்லாம் பக்கவாக கொண்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் இருந்தோட இப்போ ஃபினாக்கள் ஓகே நல்லாவே வேலை செய்து நல்லாவே இருக்கு. அதே மாதிரி இது வந்து சிஐஎஸ் அப்படிங்கிறது வந்து கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதோட சாஃப்ட்வேர் பேர் மெக்காமிஸ். ஓகே, எனி டைம் எனிவேர் பேங்கிங்ல ஏடிஎம், டி நகர்ல ஃபர்ஸ்ட் ஏடிஎம் டேட். ஸோ இன்டர் ஆப்ரேபிள் எப்போ வந்துச்சுன்னா 31/12/2026 ஆச்சு. ஸோ ஏடிஎம் கார்ட்ஸ் 2 வகை இருக்கு, இன்ஸ்டன்ட், பர்சனலைஸ்டு. ஸோ 1000 ஏடிஎம்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இப்போ கரண்ட்லி இருக்கு. அந்த கேஷ் கண்டென்ட் லோடிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் அப்படிங்கிறத பண்றாங்க. ஸோ வந்து ஐபிபிக்கு வந்து 30/8/2022 படி ஐபிபிக்கு அது ஹேண்ட் ஓவராக இருக்கு. இ பேங்கிங் அப்படிங்கிறது 14/12/2018 கொண்டு வந்தாங்க. அந்த சைட் பேர் யூஆர்எல் வந்து இதுதான். ஸோ மொபைல் பேங்கிங்கோடைய பேர் வந்து இந்தியா போஸ்ட் மொபைல் பேங்கிங். பேன் வாலிடேஷன் ஃபினாக்கில் கொண்டு வந்து இந்த டேட்ல. இ பாஸ்புக் அப்படிங்கிறத கொண்டு வந்தது இதுல. ஸோ அது இ பாஸ்புக் சைட் இருக்கு. இ பாஸ்புக் சைட் பேர் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இ பாஸ்புக் சைட் இ சேவா சம்திங் வரும். எனக்கு ஒரு நிமிஷம். இப்போ இன்டர்நெட் வந்த பிறகு நீங்க நிறைய விஷயங்கள் வந்து டக்கு நாமளே பார்த்துக்கலாம். ஸோ POSB.indiapost.gov.in POSB சேவா. POSBseva.indiapost.gov.in. ஸோ இதுதான் வந்து சைட்டு. அதாவது தாக்ஷேவா அப்ளிகேஷன்ல போனோம்னா டைரக்டா போய்க்கலாம். இல்லை நான் யூஆர்எல் தான் நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ இந்த சைட்ல போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க. ஸோ இதுதான். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒரு என்டர் பண்ற நம்பர் வந்து நமக்கு லிங்க்டா இருக்கிற நம்பரோ இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தா போயிருக்குது. மோஸ்ட்லி தேவையில்லை. எந்த நம்பர் லிங்காக இருக்கும் அந்த நம்பர் கொடுத்து உள்ள போங்க. ஸோ ரெண்டாவதா வந்து ஒரு நம்பர் கேட்கும். அப்போ வந்து கரெக்டாக கம்பல்சரி அந்த அக்கௌண்ட் லிங்காக இருக்கிற அக்கௌண்ட்ல அந்த அக்கௌண்ட் கூட லிங்காக இருக்கிற மொபைல் நம்பர் கொடுக்கணும். அது வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓடிபி அனுப்பும். அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் லாகின் ஆகிடும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் ட்ரை பண்ணல, ட்ரை பண்ணி பாருங்க. இதான் சைட்டு POSB.indiapost.gov.in. ஓகே, ஸோ போஸ்ட் இன்ஃபோக்கு பதிலாக தாக்ஷேவாங்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஐவிஆர் நம்பர் வந்து இதுதான்.
ஸோ ஐஎஃப்எஸ்சி அப்படின்னா என்ன, ஸோ பிஓஎஸ்பியோட ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன, ஐபிபியோட ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன, நெஃப்ட் எப்போ இருந்து வந்துச்சு, ஆர்டிஜிஎஸ் எப்போ இருந்து வந்துச்சு, ஸோ எல்லா ஆஃபீஸுக்கும் சிபிசி அப்படிங்கிறது பிப்ரவரி 2017 கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதா நம்ம பார்த்த விஷயம். ஓகே, ஸோ ரைட். அடுத்து வந்து சிஎஸ்ஐ, டிசிஎஸ், கோர் சிஸ்டம் இன்டகிரேஷன். கோர் சிஸ்டம் இன்டகிரேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி செக்மெண்ட் 1ல வந்து ட்ரைனிங்லாம் உங்களுக்கு கொடுத்தாச்சு, உங்களை போய் பக்காவா சீட்ல உட்கார வச்சாச்சு. உங்க முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டோம், ஃபினாக்கல் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கொடுத்துட்டோம். பணம் போடுங்க, கட்டுங்க. பணம் கஸ்டமர் இருந்தாங்கன்னா பணத்தை வாங்கி கட்டுங்க. இன்சூரன்ஸ்க்கு வராங்களா, பணத்தை வாங்கி கட்டுங்க. நியூ பாலிசி போடுறாங்களா, ஓகே ப்ரொசீட் பண்ணுங்க. க்ளோசருக்கு வராங்களா, ப்ரொசீட் பண்றேங்க. டெபாசிட்க்கு வராங்களா, எல்லாமே ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லி 2 சாஃப்ட்வேர் உங்களுக்கு கையில கொடுத்தாச்சு. அந்த 2 சாஃப்ட்வேர் படி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பினாக்கல் சாஃப்ட்வேர், மெகாமிக் சாஃப்ட்வேர் கொடுத்தாச்சு, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, இப்போ எஸ்பி டெபாசிட் ஒரு 100 ரூபா, ஆடி டெபாசிட் ஒரு 100 ரூபா, எஸ்எஸ்ஐ டெபாசிட் ஒரு 1000 ரூபாய், பிபி டெபாசிட் ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அதில் போட்டுட்டு இருக்கிறீங்க. ஓகே, இதெல்லாம் போட்டது வந்து அக்கௌண்ட் ஆகணுமா இல்லையா, எதுல போய் அக்கௌண்ட் ஆகுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஒரு சாஃப்ட்வேர்ல கொண்டு வரணும். இது ஒரு விஷயம். 2வது மெயில்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை என்ன பண்றது, ஆர்டிக்கல் நம்ம ரிசீவ் பண்ணணும், அதை போஸ்ட்மேனுக்கு டிஸ்பேச் டெலிவரிக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும், ஆர்டிக்கல் புக் பண்ணணும், அதை டிஸ்பேச்சுக்கு அனுப்பணும், இஎம்ஐ புக் பண்ணணும், இஎம்ஐ டெலிவரி பண்ணணும், இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி மீதி இருக்கிற வேலைகள் எல்லாமே நம்ம ஏதாவது என்னன்னு சொல்றோம்னா சிஎஸ்ஐ அப்படின்னு சொல்றோம். சிஎஸ்ஐ அப்படின்னா கோர் சிஸ்டம் இன்டகிரேஷன். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண இப்போ நம்ம கிடையாது. இது இந்த சிஎஸ்ஐ அப்படிங்கிறத ஃபுல்லா நம்ம தூக்கி இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏபிடி 2.0 அப்படின்னு கொண்டு வந்துக்கிறோம். ஏபிடி 2.0. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த சிபிஎஸ் வந்து இருக்கு இன்னுமே. நம்ம சிபிஎஸ் ஸ்டில் வி ஆர் யூசிங் பினாக்கல். கோர் இன்சூரன்ஸ் மெக்கானிக்ஸ் ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம கலெக்ஷனுக்கு, பிஎல்ஐ கலெக்ஷனுக்கு நம்ம இது யூஸ் பண்றது இல்லை, பட் பேக் எண்ட்ல மெக்கானிக்ஸ் சாஃப்ட்வேர் தான் எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்கோம். இங்க வந்து இந்த கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன், இந்த கோர் சிஸ்டம் இன்டகிரேஷன் அப்படிங்கிறதுல வந்து நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு, நிறைய இல்லை, ஒரு 2-3 சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் ஏபிடி 2.0 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்கோம். ஸோ அதில் இருந்த முதன்மையான சாஃப்ட்வேர்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஓ, பேக் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி, பிஓஎஸ், பாயிண்ட் ஆஃப் செல், இது ஒரு அப்ளிகேஷன். இந்த பிஓ அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன். பிஓனா பிரான்ச் ஆஃபீஸ் இல்லை, பேக் ஆஃபீஸ் என்ன அர்த்தம், பின்னாடி வேலை செய்யறது. பேக் ஆஃபீஸ்னா ஒரு ஃப்ரண்ட் லைன்ல இல்லாம பேக்ல இருக்கும் இல்லையா, அப்ப அவங்க எல்லாம் என்னென்ன வேலை செய்வாங்க, அப்ப நீங்களும் ஒரு கெஸ் பண்ணலாம் என்னென்ன வேலைலாம் இருக்கும். டிஸ்பேச் பண்றது, மெயினா டிஸ்பேச், அப்புறம் கவுண்டர் அலோகேஷன் கொடுக்கறது, கேஷ் கட்டுறது, வாங்குறது. ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் இந்த பேக் ஆஃபீஸ் அப்படிங்கிறது நடக்கும். பிஓஎஸ், பாயிண்ட் ஆஃப் செல் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ல என்ன நடக்கும்னு சொன்னா மீதி வேலை எல்லாமே புக்கிங் பண்றது, கவுண்டர்ல ஃப்ரண்ட் லைன்ல உட்காந்துக்கிட்டு வேலை செய்வோம் இல்லைங்களா, அது எல்லாமே. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மூலியமா உள்ள லாகின் பண்ணி தான் இந்த 2 வேலையும் செய்வோம். அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது ஒரு முதன்மையான சாஃப்ட்வேர். அதுக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா அந்த ஃபினாக்கல் லாகின் பண்ணுவோம், மெக்காமிஸும் லாகின் பண்ணுவோம். இப்ப இல்ல, முன்ன. ஓகேங்களா, இப்ப கரண்ட்லி இப்போ போன வருஷம் ஆகஸ்ட் 2025க்கு பின்னாடி ஏபிடி பண்றோம். நீங்க தெரிஞ்சுக்கணும், எக்ஸாம்ல வந்து ஐடி மாடர்னைசேஷன் அப்படிங்கும் போது இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக புதுசுல தான் எல்லாமே கேட்பாங்க அப்படின்னு இல்லவே இல்லை. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் இப்ப கரண்ட்ல ஒர்க் பண்ண முடியும். திடீர்னு வந்து இப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாயிண்ட் ஆஃப் சேலோட ஃபிகர் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்ஷன்ல வராங்க, இல்லை ஆடிட்ல வராங்க, இதை கேட்கறான்னு நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நாம வந்து ஃபர்தரா கண்டினியூவா வேலை செய்ய முடியும். ஸோ இன்னுமே ஸ்டில் நம்ம சஞ்சய் போஸ்ட்ல வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம், சஞ்சய் போஸ்ட்ல டேட்டா எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறதுல லாகின் பண்ணி அதன் மூலியமா ஃபினாக்கல் போவோம், எஸ்பி டெபாசிட்ஸ், ஆடி டெபாசிட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு, மெகாமிஸ் போவோம் கலெக்ஷன் வாங்குறதுக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுவோம், ஆர்எல் புக் பண்ணுவோம், ஸ்பீட் புக் பண்ணுவோம், எல்லாமே புக் பண்ணுவோம். ஸோ இது பாஃப்ட்வேர் பிஓஎஸ், பாயிண்ட் ஆஃப் சேல். ஸோ அப்புறம் வந்து எஸ்ஏபி, சாப்னு சொல்லுவாங்க. சாப் ஒர்க் ஆகல, நீங்க மெயினா வந்து போஸ்ட்மேன்ஸ் எல்லாம் ஆர்டிகல் இன்வாய்ஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, அது. ஸோ அந்த சாப்ல போய் டிபிஎம்எஸ் அப்படிங்கிறதுல போய் பண்ணுவீங்க. டிபிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில நீங்க ஆர்டிகல் பேக் ரிசீவ் பண்றது, பேக் ஓபன் பண்றது, இன்வாய்ஸ் பண்றது, பிஓக்கு தெரிஞ்சு பிஓக்கு இன்வாய்ஸ் பண்றது, மிஸ்அண்ட் போடுறது, இஎம்ஓ இன்வாய்ஸ் பண்றது, இஎம்ஓ கேஷ் கொடுக்கறது, கட்டுறது, இது எல்லாமே நம்ம எதுல பண்ணுவோம்னா டிபிஎம்எஸ், டெலிவரி போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த டிபிஎம்எஸ் இப்ப என்ன சொல்றோம், பிடிஎம்எஸ் சொல்றோம், அவ்வளவுதான். ஏபிடி 2.0 பிடிஎம்எஸ், போஸ்ட்மேன் டெலிவரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். பேர் இருக்கணுமா இல்லையா, ஒரு மாற்றம் இருக்கணும்ல, அதனால அப்படி முன்ன பின்ன திருப்பி போட்டுக்கிட்டோம். டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது இது சாப்ல இருக்கக்கூடிய வருது. பிடிஎம்எஸ் அப்படிங்கிறது இப்ப இருக்கிறது கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம 2.0 வரும்போது நான் உங்களுக்கு சொல்றதுலாம் இப்ப என்ன இருக்குன்னு சொல்லிட்டு.
ஓகே. ஸோ SAP சிஸ்டம் அப்ளிகேஷன் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் எஸ்ஏபியோடைய எக்ஸ்பான்ஷன். ஸோ அதில் தான் இது எல்லாம் இந்த ஃபினாக்கல் எஸ்பி சம்மந்தப்பட்டது, மெக்காமிஸ் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, அப்புறம் பேக் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள், பாயிண்ட் ஆஃப் சேல் உன்னாடி ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற ஒர்க் பண்ற வேலைகள் தவிர இது எல்லாம் அக்கௌண்டிங் பண்றது, ட்ரெஸரி ஒர்க்கு, இது எல்லாமே இதுல கீழே வந்துடும். எஸ்ஏபி அப்படிங்கிறது கீழே வந்துடும். ஓகே. மெயில்ஸ், இஎம்ஓ, லாஜிஸ்டிக் போஸ்ட், பிலாட்டலி, ரீட்டைலு, இ பேமெண்ட், இது எல்லாமே எஸ்ஏபி பொறுத்த வரைக்கும் என்னன்னா F&A, ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், அது சம்மந்தப்பட்டது எல்லாமே இதுல இருக்கும். டிபிஎம்எஸ், டெலிவரி போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஐபிவிஎஸ், இந்தியா போஸ்ட், இது நம்ம இந்தியா போஸ்ட் விசிபிலிட்டி சிஸ்டமா, எனக்கு ஒரு நிமிஷம். ஐபிவிஎஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம இது பண்றோம் இல்லைங்களா, டெலிவரி டிஸ்பேட்ச் மோஸ்ட்லி. ஸோ அதுதான் வந்து அதில் இருக்கும். ஆக்சுவலி அது வந்து இந்த ஐபிவிஎஸ் தனியாக இருக்காது, டிஸ்பேட்ச்ல இருக்கும். அதாவது இந்த பேக் ஆஃபீஸ் நம்ம சாஃப்ட்வேர் பார்த்தோம்ல, கரெக்டா இந்தியா போஸ்ட் விசிபிலிட்டி சிஸ்டம் தான். இந்த பேக் ஆஃபீஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இதுலயே இருக்கும் ஐபிவிஎஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் நம்ம டிஸ்பேட்ச் பண்ணுவோம். ஸோ SAPல தனியா இருக்கும், நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு ஆப்ஷனா இருக்கும், பட் அதுல யூஸ் பண்ண மாட்டோம், இதுல தான் யூஸ் பண்ணுவோம். இந்தியா போஸ்ட் விசிபிலிட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ டிசிஎஸ் வந்து எப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 15. இது யாரு கொண்டு வந்தாங்க? இந்த கோர் சிஸ்டம் இன்டகிரேஷன் தான் பெரிய ப்ராஜெக்ட், பெரிய விஷயம். நிறைய எல்லா போஸ்ட் ஆஃபீஸஸ் வந்து இணைக்கிறது வந்து இதுதான். நீங்க இந்த ஃபினாக்கல் கூட எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஒரு சர்வர்ல கொண்டு வந்து டெபாசிட் பண்றது, இது பண்றதா. பட் இது வந்து இந்த சிஎஸ்ஐ அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். 1.5 லட்சம் போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்கு. அந்த 1.5 லட்சம் போஸ்ட் ஆஃபீஸ்ல டிரான்சாக்ஷன் நடக்கும். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு இதுல கொண்டு வரணும். ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு ப்ராஃபிட் சென்டர், காஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ப்ராஃபிட் சென்டர், ஈவன் பிஓக்குமே ப்ராஃபிட் சென்டர்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த ப்ராஃபிட் சென்டர் ஸ்கேல அவங்க வரவு செலவெல்லாம் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் இணைக்கிறது தான் சிஎஸ்ஐ அப்படிங்கிறது. ஓகே. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 15/4/2013. ஸோ அது எந்த கம்பெனி பண்ணாங்கன்னா டிசிஎஸ். ஃபர்ஸ்ட் பைலட் ஆஃபீஸ் எதுனா மைசூர் டிவிஷன், கர்நாடகா. ஸோ சிபிடி அங்கே இருந்ததுனால இது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சிஎஸ்ஐயோட பைலட் ஆஃபீஸ் என்ன, பைலட் டிவிஷன் என்ன, ஆஃபீஸ் என்ன அப்படின்னா மைசூர் டிவிஷனே அப்படி எடுத்துட்டாங்க. ஹோல் மைசூர் டிவிஷன் எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து கரெக்டா இருக்கா என்னன்னு பார்த்து, அங்கேயும் சிபிடி இருந்ததுனால அவங்களுடைய கன்சல்டேஷன் வச்சுக்கிட்டு ஸோ நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ செகண்ட் வந்து என்னன்னா புனே டிவிஷன், மகாராஷ்டிரால. ஸோ அதுக்கப்புறம் 505 போஸ்டல் டிவிஷன்ஸ் பிளஸ் RMS அவுட் ஆஃப் 511 வந்து ரோல் அவுட் ஆயிடுச்சு எல்லாமே. 12 இண்டிபெண்டன்ட் ஹவுசஸ். ஸோ 2021 படி இப்போ எல்லாமே ஆகி அது முடிஞ்சே போச்சு. அடுத்த சாப்டருக்கு நம்ம வந்துட்டோம். ஓகே. RMS பொறுத்த வரைக்கும் இத்தனை இதுல 241 ஸ்பீட் ஹப்ஸ், 300 இதெல்லாம் நிறைய மாற்றம் வந்துருச்சு. ஸ்பீட் ஹப்ஸ், சிஆர்சி, அண்டர்ஸ் மெயில் ஆஃபீஸ், பிபிசி, பிஎன்பிஎல் சென்டர்ஸ், டிஎம்ஓ, இதெல்லாம் நிறைய மாற்றம் வந்துருச்சு இப்போ. ஸோ 2021 படி இருக்கிற ஒரு டேட்டா. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அப்போ நம்ம வந்து பண்ணது என்ன, ட்ரைனிங். இப்போ 4 விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம், 3 விஷயம் சொல்லியிருக்கிறோம். ஒன்று வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்து உங்களை உட்கார வச்சு எஸ்பி எதில் வாங்குவீங்க, ஃபினாக்கல் வாங்குவீங்க, கோர் பேங்கிங் சொல்யூஷன் ஃபினாக்கல் வாங்குவீங்க, இன்சூரன்ஸ் எதில் வாங்குவீங்க, சிஐஎஸ் அப்படிங்கிற கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய மெகாமிஸ் சாஃப்ட்வேர்ல. ஸோ இதெல்லாம் எங்க அக்கௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா சிஎஸ்ஐல அக்கௌண்ட் ஆகும். சிஎஸ்ஐல அக்கௌண்ட் ஆகி ஒரு டேட்டாவை வந்து உட்காந்துரும். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இவ்வளோ எஸ்பி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறாங்க, இவ்வளோ ஆடிட்டர்ஸ் பண்ணிக்கிறாங்க, இவ்வளோ எஸ்பி விட்ராயல் கொடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் போக மீதி க்ளோசிங் பேலன்ஸ் இவங்களுக்கு இவ்வளோ. காலையில 10,000 பணம் வச்சிருந்தாங்க, 1000 டெபாசிட் வாங்கினாங்க, 1000 எஸ்எஸ்சி டெபாசிட் வாங்கினாங்க, 1000 பிபிபி டெபாசிட் வாங்கினாங்க, ஆர்எல் புக்கிங் ஒரு 2000 வாங்கினாங்க, ஸ்பீட் புக்கிங் ஒரு 2000 வாங்கினாங்க, ஆடி க்ளோஸ் ஒரு 30,000 ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கேஷ் வந்து ஹெச்ஓல இவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் போக க்ளோசிங் பேலன்ஸ் உங்ககிட்ட இவ்வளவு இருக்குது. இந்த டேட்டா எல்லாம் சொல்றது வந்து சிஎஸ்ஐ ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸஸ்க்கும். ஓகே. ஸோ அது இப்போ ஏபிடி 2.0 மாறி இருக்கு. ஸோ அதுல இருந்த சாஃப்ட்வேர்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேக் ஆஃபீஸ், பாயிண்ட் ஆஃப் சேல், எஸ்ஏபி. அந்த எஸ்ஏபிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டிபிஎம்எஸ், F&A, ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், டிபிஎம்எஸ், ஐபிவிஎஸ், இந்த மாதிரி இருக்கு. ஸோ நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் HR இல்ல லீவ் அப்ளை பண்றது, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. எம்ப்ளாயி போர்ட்டல் அப்படின்லாம் இருக்குது. ஸோ இது யாரு வந்து கொண்டு வந்தாங்கன்னா டிசிஎஸ். எப்பன்னா 15/4/2013. ஃபர்ஸ்ட் பைலட் ஆஃபீஸ் வந்து மைசூர் டிவிஷன், கர்நாடகா. செகண்ட் வந்து புனே டிவிஷன், மகாராஷ்டிரா. ஸோ இது எல்லா டிவிஷன்ஸ்லயும் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். இது எல்லாமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இது என்ன ஆகணும்? இப்போ ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸஸும் வந்து இருக்கு. இந்தியா ஃபுல்லா 1.5 லட்சம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. இந்த 1.5 லட்சம் போஸ்ட் ஆஃபீஸ்லயும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பாட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்க நண்பர் இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்படி இந்தியா ஃபுல்லா எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் செஞ்சுட்டு இருக்கிறீங்க.
இது வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு சர்வர்னு வச்சு சர்வருக்குள்ள கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ 1.5 லட்சம் போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த வேலை நடந்துட்டு இருக்கும்போது இதை எல்லாத்தையும் இணைக்கணும் இல்லையா? உங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போஸ்ட் ஆஃபீஸ் ஏல வந்து ஒரு வேலை நடக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் பில ஒரு வேலை நடக்குது. இது எல்லாத்தையும் இணைக்கிறது ஒரு இணைப்பு பாலம் வேணும் இல்லையா? அந்த இணைப்பு பாலம் தான் நெட்வொர்க் இன்டகிரேட்டர், என்ஐ. இது எப்போ வந்துச்சு? பினாக்கிள் எப்போ வந்துச்சோ அப்போ வந்துச்சு. அதே டேட் ஒரே டேட்டா தான் இருக்கும், 28/9/2012. ஏன்னா பினாக்கிள் வரும்போது இது வந்திருந்திருக்கணும். இது வந்த பிறகு தான் பினாக்கிள் வச்சிருந்திருப்பாங்க நெட்வொர்க் இன்டகிரேட்டர். யார் அந்த நெட்வொர்க் இன்டகிரேட்டர் அப்படின்னா 2 பேருக்கு நமக்கு. யார் பண்றாங்கன்னா சிஃபி டெக்னாலஜிஸ். இப்போ வரைக்கும் அவங்க தான் பண்றாங்க. சிஃபி டெக்னாலஜிஸ் 28,250 லொகேஷன்லையும் கொண்டு வந்தாங்க. ஸோ என்ன பேஸ்னா வேன், வைட் ஏரியா நெட்வொர்க். லேன் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு 5 கம்ப்யூட்டர் இருக்குன்னா அந்த 5 கம்ப்யூட்டர் இணைக்கணும்னா அதுக்கு பேர் லேன்னு சொல்லுவோம். நிறைய போஸ்ட் ஆஃபீஸஸையே ஒரு இடத்துல இணைக்கிறோம்னா வேன் சொல்லுவோம், வைட் ஏரியா நெட்வொர்க். ஓகே, இப்போ நமக்கு வந்து 2 சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து இருக்கிறாங்க. ஒன்னு வந்து என்எஸ்பி. நிறைய டைம் சொல்லுவாங்க என்எஸ்பி ஒன்று ஒர்க் ஆகலப்பா, லைன் ஒன்று ஒர்க் ஆகலப்பான்னு சொல்லியிருப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல. என்எஸ்பி 2 ஒர்க் ஆகுதான்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்எஸ்பி 1 என்எஸ்பி 2 என்னன்னு சொன்னா, என்எஸ்பி 1 அப்படின்னா நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர். என்எஸ்பி 1 லைன் 1 அப்படிவாங்க. யாருன்னா பிஎஸ்என்எல் தான். ஸோ இது என்ன இருக்குன்னா லேண்ட்லைன், அதாவது காப்பர் லைன் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஃபைபர் லைன் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ஃபைபர் லைன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நம்ம டேரக்டா பிஎஸ்என்எல் கூட கூப்பிட மாட்டோம், லோக்கல் இருக்கக்கூடிய கேபிள் டிவி ஆப்ரேட்டர் கூப்பிட்டு சரி பண்ணிக்குவோம். ஸோ அதுதான் லைன் 1. ஒருவேளை லைன் 1 டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா லைன் 2 வந்து அப் ஆகும். இது வந்து சேட்டலைட் சிம் கார்டு மூலியமா, ரவுட்டர் சிம் கார்டு மூலியமா வச்சிருப்பாங்க. சிம் பேஸ்டு ஒரு இன்னொரு மோடம் இருக்கு, இப்போ 2 மோடம் இருக்கு. இப்போ ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரவுட்டர் பாத்தீங்கன்னா அங்க என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்றேன், அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும். ஸோ அதுல வந்து 2 மோடம் இருக்கும். ஒரு மோடம் ஒயிட் கலர்ல இருக்கும், அது வந்து லைன் 1. ஒரு மோடம் கருப்பு கலர்ல இருக்கும், அது வந்து லைன் 2. சிம்பிளா சொல்லலாம். ஓகே, ஸோ அது யார் நமக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் யாருன்னா ஏர்டெல் என்எஸ்பி 2. இது டவுன் ஆச்சுன்னா இது அப் ஆயிக்கும். ஸோ இதுவும் டவுன் ஆச்சுன்னா ஆஃபீஸ் டவுன் தான். சரியா? ஸோ 2மே டவுன் ஆகுச்சு அப்படின்னா நம்ம ஒண்ணுமே வேலை செய்ய முடியாது. ஓகே, ஸோ என்எஸ்பி 1 வந்து பிஎஸ்என்எல், என்எஸ்பி 1 பிஎஸ்என்எல் வந்து எப்போ ஃபைபர் லைனுக்கு மாறினாங்களோ ரொம்ப எக்ஸலண்டா போயிட்டு இருக்கு. ஒன்றும் நம்ம பெருசா ப்ராப்ளம் வரதே இல்லை. வந்தால் எல்லாத்துக்கும் வரும், ஆல் ஓவர் இந்தியா ப்ராப்ளம். அது ரொம்ப ரேரா தான் நடக்குது. இப்போ நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ ஏர்டெல் இது டவுன் ஆகலை அப்படிங்கிறதுனால இந்த இதுக்கு நம்ம போக வேண்டியது காரணமே இல்லாமல் இருக்கு. ஸோ ஏர்டெல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் சிம் பேஸ்டு. இது டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இது நம்ம ஒர்க் ஆகும். ஓகே ரைட். ஓகே, இது வரைக்கும் போதும். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து ஐடி மாடர்னைசேஷன் 2012. ஸோ 4 செக்மெண்ட் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன செக்மெண்ட்? ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறது, 2வது வந்து எஃப்எஸ்ஐ ஃபினான்ஸ் சிஸ்டம் இன்டகிரேட்டர், 3வது வந்து சிஎஸ்ஐ கோ சிஸ்டம் இன்டகிரேட்டர். இது எல்லாத்தையும் இணைச்சு எல்லா போஸ்ட் ஆஃபீஸையும் இணைக்கக்கூடிய நெட்வொர்க் இன்டகிரேட்டர் ஆர் நெட்வொர்க் இன்டகிரேஷன் சிஃபி டெக்னாலஜிஸ் இது வந்து கொடுக்குறது. ஓகே ஓகே, இது வரைக்கும் போதும். ஸோ மீதி கிளாஸ்ல திரும்ப இதோட கண்டினியூட்டியா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா குரூப்ல கேளுங்க, முடிச்சுக்கலாம். ஏன்னா 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. தேங்க்யூ கணேஷ், தேங்க்யூ வெரி மச். நல்ல எலாபரேட்டா இருந்தது. ஆக்சுவலி எல்லாருக்குமே புரியுற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நிச்சயமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண விதமும் சரி, ஃப்ளோவும் சரி, ஆக்சுவலா புரியாதவங்களுக்கு கூட புரியுற மாதிரி திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி சொன்னது எல்லாமே குடோஸ் கணேஷ், சூப்பர். அவங்களோட வந்து அப்படியே பர்சனலா ஐ எம் கன்வேயிங் மை சின்சியர் அப்ரிசியேஷன் டு யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவரிபடி. தேங்க்யூ.